சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தாதா வந்தது எல்லாரும் ஒரே வார்த்தையில் நிக்கணும். நிக்கணும்னு சொன்னா எழுந்துச்சு நிக்கிறது இல்ல. உட்காருங்க. ஓடி போய் காலில் வந்து என் காலை பிடிச்சுதான் மேல வந்த. அத மறந்துடாத. என்னப்பா விஷயம்? இல்லண்ண, சேட்டு தான் கூப்பிட்டாரு. மீட்டிங்க்கு வர தைரியம் உனக்கு இல்ல, செட்டில்மெண்ட்டுக்கு கூப்பிடுற தில்லு இவனுக்கு இல்ல. மீட்டிங் யாரும் அரேஞ்ச் பண்ணா? பெர்ஃபெக்ட் தாதா, பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். நீங்க 30 வருஷமா எங்களை எப்படி வழி நடத்துறீங்கன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. பிளஸ் பண்ணுங்க தாதா. நைஸ் டு மீட் யூ. பிசினஸ் மேனுக்கு எங்களோட என்ன வேலை? ஒன்றும் இல்லை தாதா, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அஃப்கோர்ஸ் இல்லீகல். அதை சென்னையில் லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு 50% ஷேர் கொடுக்கணுமாமே. வேணும்னா 10% எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் தானே. இந்த ஓல்ட் ஸ்டைலாம் விட்டுட்டு லெட்ஸ் ஜஸ்ட் மேக் இட் கார்ப்பரேட் காய்ஸ். நாங்கெல்லாம் அதான் டிசைட் பண்ணிருக்கோம். டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? ஒத்துக்கிறதுக்கு அவங்க யாரு? அப்புறம் வேற யாரு டிசைட் பண்ணுவா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நீ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலையா என்ன? தேவா, தேவா இது வரைக்கும் யாராவது தேவாவை நேரில் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்க இருப்பான்னு தெரியாது. சொந்த மகனும் இல்ல. சிட்டியை விட்டுட்டு போய் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண போறானா? ஓகே, ஒரு டீல் வச்சுக்கலாம். உன் பையனை உட்கார வை. 10% இல்ல 20% தரேன். பேசி முடிச்சிட்டியா? ப்ராப்ளம் பெர்சன்டேஜ் பத்தி இல்ல, கூட்டு சேர்ற ஆளுங்க கூட தான் இருக்கு. தேவா ஒத்துக்க மாட்டான். கிளம்புங்க. ஓகே, தேவா வர சொல்லு. தேவா கிட்டே பேசிக்கிறேன். நீ கூப்பிட்டா தேவா வரணுமா? குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. போய் பிசினஸ் பார்ப்போம். வேற என்ன பண்ண வருவான்? ஒன்ன கொன்னா வருவானா? டேய், அவன் இவன் மாதிரி கிடையாது. என்னை விட ரொம்ப கிறுக்கு பிடிச்சவன். அவன்கிட்ட எல்லாம் தள்ளி நிக்கிறது தான் பெட்ரு. தொட நினைச்சேன்னா ரொம்ப டேஞ்சர். தேவா வருவான். சார், இங்க யாரோ டாக்டர் இருக்கீங்களா? சார், இங்க டாக்டர் இருக்கீங்களா? சார், இங்க யாரோ டாக்டர் இருக்காங்களா? மேடம், இங்க யாரோ டாக்டர் இருக்காங்களா? அக்கா, இங்க யாரோ டாக்டர் இருக்காங்களா? என் பொண்டாட்டிக்கு பிரசவலி, யாரோ டாக்டர் இருக்கீங்களா? இங்க யாரோ டாக்டர் இருக்கீங்களா? பேஷண்ட்டுங்க, ரெட் கலர் கார். டோன்ட் வரி, கொஞ்சம் பின்னாடி போங்க. ஐம் டாக்டர், ஐ டேக் கேர். நான் சொன்னது முழு ஃபோர்ஸோட புஷ். சார், இந்த காரு. மகாலட்சுமி பிறந்திருக்கா.
இருக்கியா? டிவி ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுங்கறல. கிளம்பு. இந்த ஷோ போடு. ஹாய் அண்ணி. ஏய் சித்தப்பா வந்தாங்க. தாஸ் நீயா? நான் ஆட்டோ டிரைவர் நினைச்சிட்டேன். சௌக்கியமா நீ? சைதாப்பேட்டைக்கு வந்து சௌக்கியமா இருக்கேன் கேட்க கூடாது. பாவம் ஒட்டிக்கும். ஸ்கூல் லீவ் போட்டு எங்கன்னு வெளில போலாம் சித்தப்பா. சான்ஸ் கிடைச்சா போதுமே. ஸ்கூல்ல கட்டடிக்க பாப்பியே. வா வந்து உட்காரு. நீ ஸ்கூல்ல போய் நல்லா படிச்சாதான் சித்தப்பா மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக முடியும். இல்லன்னா உங்க அப்பா மாதிரி மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண வேண்டியதான். அண்ணி நான் எம்எஸ் கோல்ட் மெடலிஸ்ட்ல அத மறந்துட்டீங்களே. ஆமால. இங்க பா சித்தப்பா எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. ரொம்ப நடிக்காதடா உட்காரு. உனக்காக சித்தப்பா என்ன கொண்டு வந்திருக்குன்னு பாக்குறியா? டடா. இந்த பொம்மையா? இது ரொம்ப ஓல்ட் மாடல். எனக்கு கன் வாங்கி தா சித்தப்பா. ஃபர்ஸ்ட் மந்த் salary வந்ததும் உனக்கு கன் கன்ஃபார்ம்டா. ஓகே. அம்மா அண்ணே எங்க? அண்ணா. டேய் தாசு, நீ எப்போ வந்த? வா வா. காலையில 4 மணிக்கே வரேன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணலாம்னா உன்கிட்ட ஃபோனும் கிடையாது. போனா ரேடியேஷன். ஐ காண்ட். என்னாச்சு ஏன் லேட்டு? மோஷன் நிக்கிறதுக்கு ஏதோ ஆயின்மெண்ட் கொடுத்த, எவ்வளவு தேய்ச்சாலும் நிக்க மாட்டேங்குதே. மோஷனுக்கு ஆயில்மெண்ட் கொடுத்தியா? ஏதோ அவசரத்துல எடுத்து கொடுத்துட்டேன். அவன் ஒழுங்கா கேட்கணுமா இல்லையா? எங்க தேய்ச்சிக்கிட்டானோ என்னவோ. சரி சரி, அதுக்கு பதிலா மாத்திரை தரேன். இத வாயில போட்டு மோர நிறைய குடி, சரியா போயிடும். இந்த அப்ப இத நீயே இப்படி பண்ணனால தான் லைசென்ஸ் கேன்சல் பண்ணி தஞ்சாவூர்ல இருந்து வரனாங்க. இங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க. வேற பிசினஸ் பண்ணலாம்ல? டேய் நமக்கு பெரியவங்க கொடுத்தா வரண்டா இந்த பிசினஸ். போதும் எடுத்து பெருமையா சொல்லிக்கிறத தவிர பெருசா டேய் நான் சொல்றத கேளுடா. டேய் இங்கேயே ஏதாவது ஒரு கிளினிக்ல நீ டாக்டரா சேர்ந்துட்டேனா, டீ கடை பக்கத்துல பீடா கடை மாதிரி உன் கிளினிக் பக்கத்துலயே என் மெடிக்கல் ஷாப். உன் கிளினிக் வரவங்கள என்கிட்ட அனுப்பு. நம்ம 2 பேரும் செட்டில்டு. கிளினிக்கா? ஹாஸ்பிட்டல். நாளைக்கு காலையிலே ஜாயின் ஆக போறேன். அங்க எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஹலோ ஹலோ. இப்படி பண்ணா லிஃப்ட் வராது. அப்புறம் பட்டன் தான் கையோட வரும். ஓ. இது ஸ்டாஃப் லிஃப்ட். பேஷண்ட் லிஃப்ட் அங்க இருக்கு. நோ நோ, ஐ அம் டாக்டர். நியூ ஜாயினிங். டாக்டர் தாஸ் எம்எஸ் ஜெனரல் சர்ஜன். ஓ ஐ அம் டாக்டர் குஞ்சுமோகன். ஓ சைக்காட்ரிஸ்ட். லிஃப்ட் ஏன் சார் 5 நிமிஷமா அங்கேயே நிக்குது? இன்ஃபேக்ட் 1/2 மணி நேரமா அங்கேயே தான் இருக்கு. நானும் இங்கேயே தான் இருக்கேன். நோ யூஸ். அப்படின்னா பேஷண்ட் லிஃப்ட்ல போயிடலாம். ஆஸ் பர் த ஹாஸ்பிடல் ரூல். ரோபோட்டிக் சர்ஜரி. டாக்டர்ஸ கடவுளா பாக்குற நாடு நம்மளுது. இந்தியாவுல 921 பேருக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. இன்னும் 10 வருஷத்துல நம்ம நாட்டுக்கு 20 லட்சம் டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. டாக்டர் பரத்வாஜ். அந்த கேப்ப ஃபில் பண்ணனும்னா நமக்கு தேவை ரோபோட்ஸ். And now I am feeling very happy to announce Medimax is going to launch the first robotic surgery on coronary heart diseases in India. Thank you. Great. Wow. Thank you. Thank you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. நீங்க சொன்னதுல கொஞ்சம் தப்பு இருக்கு சார். சார் robotic surgery for the heartங்கிறது இந்தியால ஆல்ரெடி வந்துருச்சு சார். 8 months back அகமதாபாத்ல அவங்க தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. I think I forgot that. Yeah. That's right. What I mean to say is, first time we are launching in Chennai here. சார் இல்ல சார், இந்த தடவை நீங்க இங்க பாருதாசு, இது என்ன தப்பு கண்டுபிடிச்ச பிரைஸ் கொடுக்கிற ப்ரோகிராம் நினைச்சு எதுக்கு ஓவரா பண்ற? உட்காரியா சார். நாலேஜ் ஷேரிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கத்துப்பாங்க சார். இவங்க ஸ்டூடெண்ட்ஸா? பிரஸ் மீட். இவங்கெல்லாம் பிரஸ்ஸா? Dr. Das, university topper. கோல்டு மெடலிஸ்ட் ஆல்சோ சார். எக்கச்சக்கமா இருக்காங்க இங்க கோல்டு மெடலிஸ்ட். வாட் அ பிட்டி, வாட் அ பிட்டி. உன் கரிக்குலம்ல காமன் சென்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருந்தா நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிருந்திருப்ப. சாரி சார், அது பிரஸ் மீட் எனக்கு தெரியாது. மிஸ்டர் தாஸ், we are doctors. டயக்னோஸ் பண்ணாம நோய் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. முன்ன பின்ன யோசிக்காம டங் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆகாது சார். அட்லீஸ்ட் உன் டியூட்டிலையாவது சின்சியரா இரு. யுவர் அப்பாயின்மெண்ட் யூ கேன் ஜாயின் டுமாரோ. ஐயோ சார், இப்பவே ஜாயின் ஆயிடுறேன். As you wish. Block C. தேங்க்யூ சார். சி பிளாக், சி பிளாக், சி பிளாக். What happened? ஒரு நிமிஷம், என்னாச்சுன்னு சொல்லுங்க. கேட்காம கொதிக்கிற பாலை குடிச்சிட்டான் டாக்டர். பாலோட சேர்த்து பாக்கு தூளையே முழுங்கிட்டான். தொட்டில பண்ணி விக்கி இப்படி ஆயிட்டா. இந்த பேப்பர் புடி. Oh shit. டாக்டர் சார், என்ன பண்றாரு இவரு? சார் Go and get the stethoscope and get the table ready. ஸ்டெத்தஸ்கோப் எதுக்கு? சொன்னதை செய். யாராவது காலை தேய்ச்சிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது. ஒரு செகண்ட் போதும் உயிர் போறதுக்கு. அது இல்ல டாக்டர், ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம்.
சாரிங்க. we too late. செத்து போயிட்டாரு. அடச்சி வாய முடியா. இவன் செத்து 3 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் செத்தான்னு சொல்ற. நீல என்னையா டாக்டர்? 3 மணி நேரம் ஆச்சா? உயிரோட இருந்தா தான் ட்ரீட்மெண்ட் கொண்டு வரணும். இல்லனா மார்ச்சரி தான் கொண்டு போறோம். அவங்க கொண்டு வந்தது மார்ச்சரிக்கு தான். இது மார்ச்சரி இல்ல, சி பிளாக். சி பிளாக் தான் மார்ச்சரி. மார்ச்சரியா? நோ! என்னதாசு ஜாயின் பண்ண அன்னைக்கு நிறைய ஆபரேஷன் பண்ண போல இருக்கு. யோசனை பலமா இருக்கு. ஐயோ முடியல. எத்தனை ஆபரேஷன் பண்ண? அப்படி இப்படி 40 பேர் இருப்பாங்க. வா, அத்தனை பேரா? என்னடா ப்ராப்ளம்? பயத்திலிருந்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. அதான் அவங்க ப்ராப்ளம். இருத சொன்ன கொண்டு எடுத்துட்டு வரேன். ஆனா என் மூடு சரியில்லை. பெரிய கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். டேய் பாத்து போடா, ரொம்ப கூட்டமா இருக்கும். சென்னைக்கு எப்பங்க பெரிய கோயில் வந்துச்சு? ஆமால, நான் தஞ்சாவூர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் சாப்பிடுடா. பீச்சுக்கு போடா, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு? ஆனா பிறந்தாலே டென்ஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். நான் கூட அப்பப்ப இமயமலைக்கு ஓடி போலாம்னு நினைப்பேன். பேக் ரெடி பண்ணட்டுமா? யா பேக்ரவுண்ட் இஸ் ஓகே. யா சார் சார் இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஃப்ரேம் உள்ள இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். ப்ளீஸ் சார். லைட்ஸ் ஆன். ஓகே பேக்ரவுண்ட் ரெடி. சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். தேவா சிட்டிக்குள்ள வர போறான். நம்ம எப்போ எங்க வர போறான்? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். கணக்குடு. சார் என்ன விட்டுருங்க சார். தெரியுமா தெரியாதா? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ரிப்போர்ட்ல என்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். சார் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆஸ் பர் த ஆர்டர் செக்யூரிட்டி ஃபுல் டைட் பண்ணிருக்கோம். மிஸ் ஆக சான்ஸே இல்ல சார். இவன மாதிரி லோக்கல் ரவுடி நினைச்சியா அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறதுக்கு? கோல்ட் பிளட்டட் கிரிமினல் அந்த தேவா. அவன் ரொம்ப புத்திசாலி. வரான்ல, பாப்போம். கம் ஆன் லெட்ஸ் கோ. கிரீன் டீ வேணுமா? வேணாம். பிராந்தி இல்லைன்னா ரம் ஏதோ ஒன்று சொல்லுங்க. தொட்டுக்க ஊர்கா கூட வேணுமா? ஐ எம் சைக்காட்ரிஸ்ட். நாம 2 பேருமே டாக்டர்ஸ். அதை மறக்காதீங்க. முதல்ல வரும்போது கோயில் ஃபீலிங் வந்துச்சு. ஆனா இப்போ சுடுகாடு ஃபீலிங் வருது. அந்த மார்ச்சரியில வேலை பார்த்து வீட்டுக்கு போய் பார்த்தா கெட்ட கனமா வருது. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. இன்ட்ரெஸ்டிங். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நீங்க பாருங்க அந்த மார்ச்சரி வேலையை. டாக்டர் குஞ்சுமோன் சொல்லுங்க மிஸ்டர் மூர்த்தி. கிரீன் டீ வேணுமா? என் பொண்டாட்டி அவ தம்பி ஏர்போர்ட் போகணுமா. கேப்ல போனா அவ தம்பி கஷ்டமா இருக்குமா. கூப்பிட்டு போலனா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. தட்ஸ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. விட்டுறாதீங்க. ஐசியூல நைட் டியூட்டி பார்க்க முடியுமா ப்ளீஸ்? அந்த தப்ப மட்டும் பண்ண மாட்டேன். ஐசியூ என் ஜாபே போய்டும். உங்க ஷிஃப்ட் எனக்கு கொடுங்க சார். ஆர் யூ ஷூர்? ஐ அம் ஷூர். ஈவினிங் 6 o'clock ஐசியூக்கு வந்துருங்க சார். 5:30க்குலாம் வந்துருவேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இங்க பாருங்க தாஸ், நீங்க பண்றது கொஞ்சம் கூட அட கிரீன் டீ. இவர் என்னங்க சார்? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வந்த புது மாப்பிள்ள மாதிரி அப்படி என்ன சார் எக்ஸ்பிரஷன்? இது ஐசியூ சார். பேஷண்ட் உயிரோட இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ டாக்டர் தாஸ் நீங்க தானா? நான் தான். மூர்த்தி சார் உங்களை பத்தி சொன்னாரு. இல்லங்க மேடம். செக்யூரிட்டி. போங்க. ஹலோ, டியூட்டி முடிஞ்சோன நான் மெட்ரோ ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன். நீ சீக்கிரமா வந்துரு. டாக்டர்
டாக்டர் What happened? What's the problem to the patient? சிவியர் ஸ்ட்ரோக் சார். மார்னிங் தான் ஆபரேஷன் நடந்தது. அப்சர்வேஷன் இருக்காரு. Immediate oxygen வைங்க. 2 mg fluorescence சீக்கிரம் கொண்டு வாங்க. BP drop ஆகுது பாருங்க. 1 liter of normal saline bonus. ரிப்போர்ட்ஸ்ங்க. சீக்கிரம். What? ஆபரேஷனுக்கு அப்புறம் ஏன் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்றீங்க? டாக்டர் பரத்வாஜ் சொன்னது சார். மூர்த்தி சார் கூட இதை ஃபாலோ பண்றாரு. சர்ஜரிக்கு அப்புறம் லோ டோசேஜ் கொடுக்கணும். இது ஹை டோசேஜ். அதனால தான் இந்த பிரீத்திங் காம்ப்ளிகேஷன். சீக்கிரமா இந்த இன்ஜெக்ஷன் அண்ட் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க. Do it fast. சார் பிரிஸ்கிரிப்ஷன் மாத்தணும்னா பரத்வாஜ் சாரோட பெர்மிஷன் வேணும் சார். I am the duty doctor here. பேஷண்ட்க்கு ஏதாச்சும் full responsibility என்னோடது. Go immediately and do it quick. ஓகே சார். It's okay, it's okay, it's okay. என்னாச்சு சிஸ்டர்? சடனா பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சுங்க. சார் ஒரு வாட்டி பரத்வாஜ் சார் Immediate defibrillator ரெடி பண்ணுங்க. சார் பிபி லோ ஆகுது. இப்ப என்ன பண்றது சார்? பயந்துட்டியா? நீ போட்டு வச்சல அப்பாக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சருங்க. இந்த ஒரு நொடி போதும் டாக்டர் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போறதுக்கு. இந்த உலகத்துல உயிர் கொடுக்கிற சக்தி முதல்ல அந்த கடவுளுக்கு, அப்புறம் டாக்டருக்கு மட்டும்தான் இருக்கு. Do you think of yourself? How dare you change my patient's medication? மூர்த்தி சார் பேஷண்ட்க்கு ஏதாச்சா? இல்ல சார், அவர் நல்லா தான் இருக்காரு. Shut up, Murthy. Just shut up. And you, Mr. Das, சார் ஜாயின் பண்ண 4வது நாளே சீனியர் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறியா? அந்த நேரத்துல ரேஞ்ச் தகுதி பத்தி ஞாபகம் வரல சார். பேஷண்டோட கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருந்துச்சு அதான். Shut up. இப்போ உன்னோட பிஹேவியர் பத்தி டிஸ்மிசல் பேப்பர்ல என்ன எழுதுவாங்கன்னு தெரியுமா? பேட் கண்டக்ட் அண்ட் வெரி ஹார்ம்ஃபுல் டு த பேஷண்ட்ஸ் கேர். இப்பவே மெடிக்கல் கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் பண்றேன். ப்ளீஸ் சார், கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு சார். Just shut up and get lost, man. ஒரு சான்ஸ் சார். இப்போ நீ வெளிய போகலன்னா உன்னோட மெடிக்கல் லைசென்ஸை பெர்மனன்ட்டா சீஸ் பண்ண சொல்லிடுவேன். என்ன கவலைப்படுறீங்களா? ரொம்ப பயமா இருக்கு சார். பயமா? வெறும் தூரல் தான். பிசினஸ் பண்றவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா? சார் எங்க எல்லாரை விட அந்த சேட்டு தான் சார் பவர்ஃபுல். அவ்வளவு செக்யூரிட்டி இருந்து அவரை கொண்டுட்டாங்க சார். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னு தெரிஞ்சா So let's kill him. Yeah. கொன்னுடுவோம். தேவா எங்க? தேங்க்யூ ஜிம்மி. வெல்கம் சார். என்ன நீ வந்த உடனே நாராயண செட்டை கொண்டுட்ட? என்ன நீ எப்பவும் ஸ்வீட் பாக்ஸோட வருவ, இப்ப வெறுங்க இடம் வந்திருக்க? ஸ்வீட் பாக்ஸா? நீ இன்னும் அப்பா செத்த கவலையில இருப்பேன்னு நினைச்சேன். கவலையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. டல்லா ஸ்வீட் பாக்ஸ் இல்லாம வந்தது உன்னோட எக்ஸ்பிரஷன். வந்த உடனே நாராயண் செட்டை போட்டுட்டேன், அது என்னோட எக்ஸ்பிரஷன். அவரோட இறுதிச்சடங்காவது வருவேன்னு நினைச்சேன். நான் பெத்து வளர்த்த பையன் கிடையாதுல்ல, பாதியில வந்தவன் தானே, அதான் வரல. ஆமா அஜய் எங்க?
நீ அவன் எங்கேயாவது பாத்தியா? அவன் எங்கேயாவது பப்புல குடிச்சிட்டு பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருப்பான். அது அவனோட எக்ஸ்பிரஷன். நல்லா இல்ல. நல்ல ஃபிஷ் ஃப்ரை எங்க கிடைக்கும்? ஃபிஷ் ஃப்ரை அஜய அங்க வர சொல்லு. நான் வர்றது தெரிய வேணாம். தேவ் என்ன இது? ஹாஸ்பிட்டல். அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டல். இதுக்கு பேர் கிளினிக்னு சொல்லுவாங்க. தற்சமயத்துக்கு நீ எங்கேயாவது வேலை பார்த்தாகணும். இல்லைன்னா நீ 2 நாள்ல ரோட்ல பைத்தியமா தெரிவ. பேண்ட்டுக்கு 200, சட்டைக்கு 400, சேலை ஜாக்கெட்டுக்கு 500, பேண்ட்டை லெங்க் குறைக்கிறதுக்கு இடுப்பை டைட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 200. ஓ மோகன் சார் நீங்களா? உங்க மெடிக்கல் ஷாப்புக்கு கூட நல்ல காலம் பிறக்க போதுங்க. எவனோ புது டாக்டர் வர போறானா? அந்த டாக்டர் யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அந்த ஆள் இங்க வர போறானா என்னோட பாதி சம்பளம் கட்டுன்னு அர்த்தம். என்ன சார் இவர் இப்படி ஜெர்க்காகிறாரு? இவரே அந்த டாக்டர் மாதிரி. அந்த டாக்டரே இவன் தான் சார். சாரி சார். சார் என் பேர் ஜாக்கெட் இல்ல சார், ஜாக்கி. இங்க கம்பவுண்டர் கம் டெய்லர். சாருக்கு பார்த்த சால்வ கூட இல்லையே சார். வெல்கம் டு தி ஹாஸ்பிடல். அவசரத்துக்கு சால்வ கூட இல்ல. ஃப்ரெஷ்ஷா தச்ச ஜாக்கெட். சால்வ நினைச்சீங்க? இங்க டெய்லரா கம்பவுண்டரா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? கம்பவுண்டர்னா ஊசிக்குள்ள மருந்து ஏத்தணும், அதே டெய்லர்னா ஊசிக்குள்ள நூல் ஏத்தணும். டேய் கேவலமா இருக்கடா உன் பஞ்சு. உள்ள என்னமோ பத்திட்டு எரியுது. அது ஒண்ணு இல்ல சார், புகை மட்டும் தான் வரும். புகையா? சிகரெட். சிச்சி நீங்க போட்டாங்க போறாதீங்க சார் ப்ளீஸ் சார். நீ டென்ஷன் ஆவற? சார் நான் டென்ஷன் ஆகல சார். என்ன நடக்குது? சார் அங்க விட்டு போறாதீங்க சார் ப்ளீஸ் சார். சார் அங்க போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 அவன் சாதாரண ஆளு கிடையாது சார். சார் இந்த ஏரியாலே மோசமான ஆளுங்க சார் அவனுங்க. வழியில நிக்கிறா எருவ. என்னடா டெய்லர்? யார் அவன்? சொந்தமா? What is this? இதா கேரளா ஷீப் லிக்கர் 62% ஆல்கஹால் 18% GST கிரெடிட் கார்டு பே. ஹலோ you shouldn't smoke inside. Get out. என்ன வேடா அவனுக்கு? இங்க தம்மடி கூடாது, வெளிய போடா எருமைன்னு சொல்றாரு. ஏடா இந்த சைதாப்பேட்டை ஜக்குவே வெளிய போம்பியா? Excuse me, I'm a doctor. Dr. Das MBBS MS gold medalist. ஏய் இது உன்னோட ஹாஸ்பிடல் கிடையாது. இது என்னோட கோட்டடா. கையால ஓவரா பேசுனா அப்படியே வைத்த கிழிச்சு. உன் குடல்ல உருகி மாலையா போட்டுக்கோண்டா. ஏய் வாங்கடா போலாம். போட்டானா? போயிட்டாங்களா? இருந்தாலும் அவங்கள எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ண போறோம்? நம்ம வேலையும் நடக்கணும், அவங்க வேலையும் நடக்கணும். பக்கத்துல மெடிக்கல் ஷாப்பும் இருக்கணும். இந்த பக்கம் என் மெஷின் கூட இருக்கும். ரஜன், சென்னையிலேயே பெஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை. கம் ஆன். லட்சுமி, நல்ல மசாலா ஃபிஷ் ஃப்ரை வேணும். மசாலா மீன்லாம் இல்ல, மாமல் மீன் தான் கீது. என்ன நான் யாருன்னு தெரியலையா? நீ என்ன ரஜினிகாந்தா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி போய் உக்காரு, மீன் நம் செய்கிறேன். ஓகே. சிட்டி ரொம்பவே மாறி போச்சு ராஜன். 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தா அப்படிதான் தெரியும். அஜய் வந்துட்டான். உனக்கு வேற எங்கேயும் இடம் கிடைக்கலையா? இங்க மீட்டிங் வச்சிருக்க? இங்கதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சார் அஜய் இப்பதான் யாரையோ மீட் பண்றாரு. கீப் யூ வாட்ச். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. அப்பாவை யார் கொண்டாங்க? எனக்கு தெரியல. அப்பா கூட இருந்தும் என்னால எதுவும் பண்ண முடியல. அப்படின்னா தாதா சகமது நீ அங்கதான் இருந்தியா? நான் மட்டும் இல்ல, சிண்டிகேட் மொத்தமும் இருந்ததா. என்ன சிண்டிகேட்? உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா? சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? என்னன்னு சொல்லு. தேவா சிட்டிக்குள்ள வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. எதுக்கு? தேவாவை கொல்றதுக்கு. கொஞ்சமாவது யோசனை பண்ணி தான் பேசுறியா? தேவாவை கொல்லணுங்கிற? ஹேய் என்ன ஜஸ்ட் வாட் என்ன பேசிக்கிட்டு நீ? லட்சுமி, நல்ல மசாலா போட்ட மீன் வேணும்னு கேட்டல, உன்னை மறந்துட்டேன் நினைச்சியா? உன் குரலை கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதான் ஒண்ணு ஞாபகம் வரல. நீ தேவா தானே?
தேவா இங்க தான் சார் இருக்கா. வாட்? தேவாவா? நான் உடனே வரேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. போய். எப்படிங்கற? எனக்கு என்ன லட்சுமி, சூப்பரா இருக்க. என்ன பிளான் பண்றீங்க? தேவா, போலீஸ். தேவா போலீஸ் வா. அதோ அங்க இருக்கா. ஃபயர். Come on, உன்னை விட்டுறாதீங்க. Come on. Go. Yes, sir. கடவுள் ஏன் கல்லானா கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா கல்லாய் போன மனிதர்களாலே இங்க டாக்டர் யாரு? நான் தான். ஐ அம் தி டாக்டர். ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? வா. டேய் ஜாக்கி. ஓகே சார், ஓகே சார். யார் சார் இப்படி சுட்டது? சிட்டில கிரிமினல்ஸ் அதிகமாயிட்டாங்க சார். டோன்ட் வரி சார், ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நோ போலீஸ். ஓகே. அனஸ்தீசியா இது கொடுத்தா ஃபுல்லா செட் ஆயிடும் சார். அனஸ்தீசியா வேணா, புல்லட் எடு. ஐயோ ரொம்ப பெயினா இருக்கும் சார். முதல்ல இந்த மயக்க மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவியா? புள்ளையர் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஐயோ சத்தியம் பண்ணிட்டேனே. புல்லட் எடு. வேணாமா? அப்புறம் படிச்சா ஐயோ மன கத்தக்கூடாது. முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே சார். டக்குன்னு எடுக்க முடியல, இங்க எல்லாமே பலசா இருக்கு. உனக்கு பண்ணலாமா? பக்கத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா, அங்க கூட்டிட்டு போறேன். உண்மையா நீ டாக்டர் தானா? எம்பிபிஎஸ் எம்எஸ் கோல்ட் மெடலிஸ்ட். எடு, கையால் எடு. கையால் எடுக்கிறதுல முள்ளா வந்துருச்சு. It's okay. Give me 2 minutes. உடனே தையல் பண்ணும். It will take 2 minutes. உன் கூட வேற யாராவது வந்தாங்களா? யார் வந்திருக்காங்க போய் பாரு. Go check. போய் பாரு. Okay. Wait. Put the pressure. இவ்வளவு நேரமா சார்? நீயா? வேற யார் வர போறா? மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்க போலாம். எனக்கு இங்க வேலை இருக்கு, நான் வரல. இங்க என்ன சார் வேலை இருக்கு? வாங்க. என்ன மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. என்ன சார், என்னாச்சு? எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். பாத்தீங்களா, கரண்ட் கூட போயிருச்சு. வாங்க சார் போலாம். வாங்க சார். இங்கிருந்து போ. கேண்டில் எடுக்க போனேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க பெட்ல படுத்தா உடனே தேல் போட ஆரம்பிச்சிருவேன். பிளட் ஆல்ரெடி நிறைய ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல லேட் பண்ணா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும்.
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலையா? அங்க அங்க இருக்கு. கண்டிப்பா 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸும் ஹை டோசேஜ் எடுக்கணும். இல்லைன்னா தேவா இங்க எதுக்கு வந்தான்? குண்டடி பட்டதுக்கு அப்புறம் அவன் விக்ரம் சார் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற ஹாஸ்பிடல் எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே சார். லாஸ்ட் 15 ஹவர்ஸ்ல அட்மிட் ஆன பேஷண்ட்ஸோட மொத்த லிஸ்ட் எனக்கு வேணும். ASAP do it now. ஷூர் சார், ஐ வில் கெட் இட் சார். தேங்க்ஸ் தலா. யூ வெல்கம். டேவிட், நேத்து ராத்திரி அஜய் பார்க்க தேவா வந்திருக்கான். போலீஸ் ஷூட் அவுட் நடந்திருக்கு. தேவாவை சேஸ் பண்ணிருக்காங்க. ஓ, ஷூட் பண்ணாங்களா? ஆமா. உயிரோட தான் இருப்பான். தெரியாது. தேவா தேவா தேவா, ரன் தேவா. தேவா தேவா, ராத்திரி எங்க போயிருந்த? சொல்லு தேவா. கஷ்டப்பட்டு காட்டின, இடிஞ்சு போச்சு. நான் கேக்குறது இந்த காட்சை பத்தி இல்ல தேவா. நான் சொல்றது என்ன பத்தி. எனக்கு தெரியாம சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தாதாவை கொன்னு என்னை இங்க வரவழைச்சு என்னையும் கொல்ல பாத்திருக்காங்க. அந்த அஜய் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். தாதாவை கொண்டதுனால பயந்து போய் அவங்க. ராஜன், சிண்டிகேட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் எனக்கு வேணும். ஒருத்தனை கூட விட மாட்டேன். அந்த அஜய. தேவா, are you okay? I'm okay. I just want Ajay. Go. பிளேஸ்ல கேங் வார் எதுக்காக நடந்துச்சு? For God's sake, it's not a gang war, just a street fight, please. Next. டாடி, எனக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய கன் வாங்கிதா. மிஷின் கன். ஏய், நீ ஸ்கூலுக்கு போறியா இல்ல மிலிட்டரிக்கு போறியா? ஒண்ணு கிடையாது, உட்கார். சார், தேவா சிட்டிக்குள்ள வந்ததாவும் ஷூட்டிங்ல இன்ஜுரி ஆயிடுதோ சொல்றாங்க. உங்களோட கமெண்ட்? For your information, தேவா இந்த சிட்டி விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. காலையில இருந்து எந்த நியூஸ பார்த்தாலும் இந்த தேவா பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ்னா அப்படி தாண்டி. அவன் என்ன லோக்கல் ரவுடியா? கேங் லீடர். சிட்டில வன்முறை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. போலீஸ் நீங்க என்ன பண்றீங்க? காத்தாடி விட்டுட்டு இருக்கோம். சார், தேவா சிட்டிக்குள்ள வந்த விஷயத்தை போலீஸ் நீங்க ஏன் மறைக்கிறீங்க? That's all for now. சார், சித்தப்பா, எனக்கு அதே மாதிரி ஒரு பெரிய கன் வாங்கிதா. வைட்ரே. புல்லட்ஸ் வேணும். புல்லட். பெருசா, ப்ராமிஸ். புல்லட். ப்ளீஸ் சித்தப்பா. கிளினிக். புல்லட். சித்தப்பா. ஏய் தாஸ், சாப்பிடாம எங்க போற? ஏய் தாஸ், ஓ ஹாஸ்பிடல்ல மூட சொன்னே மண்டையில ஏறலையா உனக்கு? ஒழுங்கா போறியா இல்ல போட்டுறவா? போயிடுறேன். புல்லட் கீழே வந்து ட்விங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். உனக்கு வாயால சொன்னா புரியாதடா. அவனை போட்டு செதறிடுவேன். ஏய், யாரா நீ? அவனோட பேஷண்ட். பேஷண்டா? ஓய் டாக்டர், ஓ ஹாஸ்பிடலுக்கு பேஷண்ட் கூட வருவாங்களா? கையில என்ன வச்சிருக்க? கன்னு. இது கூட தெரியலடா இவனுக்கு. என்ன மாடல்? மாடல் என்னவா? இது என்ன வண்டியா? கன்னு, துப்பாக்கி. அத வச்சு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில சுட்டாலும் உயிர் போகாது. இங்க பாரு, எனக்கே கத்து கொடுக்குறியா? மூடா, நானும் பாத்துக்கிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அப்படியே உள்ள போட்டு தள்ளிடுவேன். இது என்ன மாடல் சார்? 0.9 mm ரஷ்யன் மேக், 200 meters ரேஞ்ச். டாக்டர் சார், உங்க பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இத காயலா கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கிக்கிறேன். அவங்க எதுக்கு வந்தாங்க? என்னன்னு சொல்றது? என் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் வராங்களோ இல்லையோ, கிரிமினல்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்காங்க. இங்க கிளினிக் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதா? என் கெட்ட நேரம் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ரொம்ப வலிக்குது. நினைச்சேன். தையல் பிரிஞ்சிருக்கு. சோடா இருக்கா? இங்கெல்லாம் குடிக்க கூடாது. அனஸ்தீசியா. பேர் என்ன சொன்ன? தாஸ். நீ போலி டாக்டர் தானே?
MBBS MS யூனிவர்சிட்டி டாப்பர் கோல்டு மெடலிஸ்ட். ஒரு கோல்டு பிஸ்கெட்டை தூக்கி போட்டா 1000 கோல்டு மெடல் கிடைக்கும். கோல்டு மெடல்னா ஆர்னமெண்ட் இல்ல, அச்சீவ்மெண்ட். வாங்கலாம் முடியாது, சாதிக்கணும். அப்படி ஜெயிச்சு வாங்குறதுல தான் கிக்கே இருக்கு. சேம் ஃபீலிங். நீங்க சாதிச்சீங்களா? 8வது ஃபெயில்னு நினைச்சேன். தேவா, டிவி நியூஸ்ல அடையார் போலீஸ் ஷூட் அவுட்டை பத்தி சொன்னாங்க. உங்களை தான் தேடிட்டு இருக்காங்களா? அப்ப என்ன பத்தி போலீஸ் கிட்ட ஏன் சொல்லல? ஏன்னா ஒரு வாட்டி பேஷண்ட் டாக்டரை நம்பிட்டாங்கன்னா அவங்களை ஏமாத்த கூடாதுல்ல சார். இது உங்க புல்லட். யூ கேன் டேக் இட். திரும்ப வர திரும்ப இதுக்கு எவ்வளவுமா? 1/4 கிலோ போடுங்க. வரலன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டா டென்ஷன் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. சீக்கிரம் போலாம் அண்ணே. சீக்கிரம் போய் என்ன பண்ண போற? அந்த பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டல்ல பாம்பு பள்ளியை பார்க்கவா? இது வரைக்கும் உனக்கு ஒரு பேஷண்டாவது வந்தானா? ஒருத்த வந்தான். அவன் ஏதோ வழி தெரியாம வந்திருப்பான். திரும்பலாம் வரமாட்டான். திரும்பவும் வந்தாச்சு. அம்மா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுமா. சித்தப்பா கிட்ட கேளுடா. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? தெரியாது. எங்களுக்கு தெரியும். யாரு? யார் சார்? யாரு? ஹலோ, யார் சார் நீங்க? என்னைய கூட்டிட்டு வந்தீங்க? ஏதோ கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். ஆமா, டாக்டர் தாஸ், சைதாப்பேட்டை கிளினிக். நடு ராத்திரியில புல்லட் காயத்தோட ஒருத்தன் உங்ககிட்ட வந்தான். தேவா. தேவா யார் சார்? பிளாட், கார், 10 கோடி ரூபாய் தரேன். ஒரு வேலை மட்டும் செய். ஸ்னேக், இத வச்சு தேவா போட்டுரு. நோ நோ, இது வேணாமா? டேய், வேற கண்ணு கொடு. அதுல சார் சிசர் பேண்டேஜ் இன்ஜெக்ஷனை தவிர என் லைஃப்ல கண்ணெல்லாம் தொட்டது இல்ல சார். அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துரு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பேரெல்லாம் பேசுறீங்க? வேற ஒண்ணு பண்ணலாம். உங்க கேங்ல எல்லாருக்கும் லைஃப் லாங் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சார். மொய்யால எங்க என்ன பேஷண்ட் நினைச்சியா? சொல்லு, தேவாவை போடுவியா மாட்டியா? அது போடுவியா மாட்டியா? இல்ல சார், போடுவியா மாட்டியா? டை கருமோ, யாரை காப்பாத்துறாலும் ஆப்பு எனக்கே வருது. சாவடிங்க சார். நான் காப்பாத்துற ஒரே நாள் திரும்ப எடுக்க முடியாது. எனக்கு கொண்டிருக்க. தூக்கிட்டு வந்துட்டோம் பாய். எவ்வளவு மேலத்தாலும் உங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்றேன் பாய். குட்டி ராஜன், என்ன சொன்ன? தெரியாதவன் நம்ப கூடாது, போட்டுடலான்னு சொன்ன. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். என்ன சார் இது? இங்க என்ன நடக்குது சார்? உன் நேர்மைக்கு ஒரு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். அவன் ஆல்ரெடி டாப்பர்டா, கோல்டு மெடலிஸ்ட். சிச்சில குட்டி, நீ கோல்டு மெடலிஸ்டா? காத்து பிடிச்சு கிளாதீங்க சார். இருந்தாலும் என்ன தூக்கிட்டு வந்தது கரெக்ட் இல்ல, தப்பு சார். பேஷன்ஸே இல்ல என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டாக்டர் ஆக்கிடலாம். கண்ணை மூடிட்டு ஆக்கிடலாம் பாய். என்ன சார் நீங்க ஆக்குறது? நான் ஆல்ரெடி டாக்டர் தான். டாக்டர் தாஸ் MBBS MS கோல்டு மெடலிஸ்ட். கோல்டு, இன்னையில இருந்து நீ MD. சார் சார், எனக்கு MD ஆகுற ஆசை இல்ல சார். சார் செல்லக்குட்டி, MDனா மாஃபியாவுக்கு டாக்டர்னு அர்த்தம். அவ்வளவுதான். நானும் இன்னும் மாஃபியா சார்? அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நோ சார். நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. உங்களை மாதிரி கொலக்கார ரவுடிக்கா. வெல்கம். ஹலோ டாக்டர், புல்லட் காயத்தோட யாரா வந்தாங்களா? தேவான்ற பேர்ல. தேவா யாரு? இங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் தரவா செக் பண்ணலாம். ஓகே சார், போலாம். போலீஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். வர என் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே என்ன சுத்தி ரவுடிங்க கொலைக்காரங்க. இப்படி அப்புறம் நான் டாக்டர்ங்கிற விஷயமே மறந்துடுவேன் போல. சரி கோல்டு, இங்க யாரும் வரக்கூடாது, அவ்வளவுதானே? வர மாட்டாங்க சார்
சார் சார் சார் சார் ப்ளீஸ் சார் இப்படி திடீர்னு காலி பண்ணிட்டு போனா என் பொழப்பு என்ன சார் ஆகுறது? நீங்க இருக்கிற தைரியத்தால தான் என் மிஷினை கூட ஓஎல்எக்ஸ்ல வித்துட்டேன் சார். டெய்லர் நீ கம்பவுண்டர் ஆனல யாரா டிரைவரை கொண்டு வந்து டாக்டர் ஆக்கிக்கோ. சார் சார் வெளியே பேஷண்ட் வெயிட் பண்றாங்க சார். இல்லன்னு சொல்லு, செத்துட்டான்னு சொல்லு. எப்படி செத்தாருன்னு கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? அந்த பொண்ணை உள்ள அனுப்பு. அதான் அந்த பேஷண்ட் முதல்ல உள்ள அனுப்பு. செத்து போயிட்டேன்னு சொல்ல சொன்னீங்க, மிஷினை வித்துட்டேன்னு சொன்னா இப்பவே அனுப்புறேன் சார். வணக்கம் மேடம், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. ஆமா மேடம். டாக்டர் டாக்டர் தாஸ், MBBS MS கோல்ட் மெடலிஸ்ட். என் பேர் பூஜா. பூஜா பூஜா சார் ப்ராப்ளம் என்னன்னா, அதுல ப்ராப்ளம் என்னங்க இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. அது இல்ல சார். கால் மீ தாஸ். தாஸ் இஸ் ஓகே. ஏமா என்ன கூப்பிட மாட்டியா நீ? யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த? ஜாக்கே யோ வெளிய போ. என் தாத்தா சார், ப்ராப்ளம் இவருக்கு தான். நம்ம தாத்தாவா? ஏய் ஜாக்கி தாத்தா, தாத்தா உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் உட்காருங்க. தேங்க் யூ. கெட் அவுட் ஜாக்கி. போக முடியாது. சரி இருந்து தல. சொல்லுங்க ப்ராப்ளம் என்ன? பாத்ரூம்ல தண்ணி வரல சார். நீங்க சொல்லுங்க சார். எனக்கு ஆஸ்மா இருக்கு, IBP இருக்கு, TB இருக்கு, சுகர் இருக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு, கேன்சர் இருக்கு. உயிராது இருக்கா இல்லையா? போலியோ கூட வர்ற மாதிரி இருக்கு. போற வயசுல போலியோ என்ன தாத்தா? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ். எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறான். இதுதான் பெரிய கிளினிக் கூட்டிட்டு வந்த, இதுவும் யூஸ்லெஸ். தாத்தா 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 உட்காருங்க. ஐ பிலீவ். நான் நம்புறேன். நான் நம்ப மாட்டேன். வாய மூடு. மூட மாட்டேன். மார்ச் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. சார் இப்ப என்ன பண்றது? டோன்ட் வரி, தாத்தாவை நான் பாத்துக்கிறேன். ஒரு மாசத்துக்கு தினமும் தாத்தாவை இந்த கிளினிக்கு கூட்டிட்டு வாங்க. 2 பேருக்கும் செட் ஆயிடும். யாரு இந்த 2 பேரு? அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் சார். வாமா போலாம். தேங்க் யூ சார். பாய். சோடா வேணுமா இல்ல வாட்டர் வேணுமா? கொட்டிருச்சு அந்த பக்கம். ஏய் சோடாவா வாட்டரா? தாஸ் என்ன நடந்தது? அது டுடே ஐ அம் சோ ஹாப்பி. சந்தோஷத்துல யார்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியாம. அந்த சந்தோஷம் என்னன்னு எங்களுக்கும் சொல்லலாம்ல. அது ராடா? நீங்க அன்னைக்கு அனஸ்தீஷா பதிலா ரா குடிச்சா தப்பில்ல, நான் வெறும் ரா குடிச்சா தப்பா? குடிப்பேன், ராவா குடிப்பேன், ராவா தான் குடிப்பேன். என்னடா? ஆமா அப்படிதான் குடிப்பேன். அது இல்லடா, அப்படிதான் குடிப்பேன். டேய் உன்ன மாதிரியே கஜகிஸ்தான்ல ஒரு சும்மா பிளேட் போடாத. இன்னைக்கு நான் தான் பேசுவேன். சரி சொல்லு. Only Das will speak. Okay, speak. Today is a very beautiful day in my life, Deva. உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? காதல் தானே? காதலா? உன்ன மாதிரி ஆளுகிட்ட லவ் பத்தி கேட்டது ஏன் தப்புதான். கன் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பவரு, அதுல எத்தனை புல்லட் போடலாம், எப்போ இந்த லவ் இஸ் மேஜிக் தேவா. டேய் மன்மதனுக்கே காதலை பத்தி சொல்லி தெரியா? என்னது நீ மன்மதனா? உனக்கு இது ஓவரால? ஒரு காலத்துல நானும் காதல்ல முங்கி எழுந்தவன் தான். இப்ப சரக்குல முழுகிட்ட. டேய் உன் லவர் இப்ப என்ன காட்ட முடியுமா? ஆனா என்னால காட்ட முடியும். எப்படி? டிவி ஆன் பண்ணு. புல்லட்டின் டைம் டிவி 99. எஸ் சார். ரெடி ரெடி ரெடி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோயின்சிடென்ட்லி ஐஃபா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கோஸ் டு தீபிகா படுகோனே. தீபிகா படுகோனே நியூஸ்ல வர பொண்ணு இல்ல, நியூஸ் வாசிக்கிற பொண்ணு. இப்படி எல்லாரும் டயட்டை ஃபாலோ பண்ணி இவங்க நியூஸ் வாசிக்கிறது நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அதான் லாஸ்ட் 5 இயர்ஸா. அவளோட பேரு ஜாஹ்னவி சைனிங் ஆஃப். என்ன ஜானவியா? டேய் ஜானவி இல்ல, ஜாஹ்னவி. ஜாஹ்னவி நீ உண்மையிலே காதலிச்சியா? சரி சொல்லு, லவ் ஸ்டோரி என்னன்னு கேப்போம். நான் காலேஜ்ல படிக்கிற காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டா?
Nobody's watching here. காலி ஆயிடுச்சுடா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. பிரேக் அப். எஸ். காஃபி. ஏன் ஒருத்தனுக்கு எதுக்கு 2 காஃபி அண்ணி? ராத்திரி யாரையும் கூட்டிட்டு வந்தியே. தாசு, அவர் யாரு? தேவா, டாக்டர் தேவாஷிஷ் மஹந்தி, என் ஃப்ரெண்ட். ராத்திரி ஓவரா குடிச்சிட்டியா? குடியா? ஒர்க் பிரஷர்ல டீ அதிகமா குடிச்சிட்டேன்னு சொல்றாரு. வேற ஒண்ணு இல்ல. கிளினிக் மறுபடியும் பெயிண்ட் அடிச்சியா? தேவாஷிஷ் மஹந்தி, இது எங்க வீடுங்க டாக்டர். அவங்க என்னோட அண்ணிங்க டாக்டர். என்ன நடக்குதுங்க? ஆல்கஹால் சைடு எஃபெக்ட்ஸ் எது பேசுறத நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, பையன் புது ட்ரெஸ் எங்க? தாஸ், நீ முத காஃபி எடு. யார் இவரு? அவரு தேவாஷிஷ்னு தாஸோட ஃப்ரெண்டா. நீ கிளினிக்ல தனியா தானே இருப்ப? மெடிமேக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெண்ட். ஓ, மெடிமேக்ஸ்லயா? நைஸ் மீட்டிங் யூ டாக்டர் தேவாஷிஷ். உங்க ஸ்பெஷாலிட்டி சொல்ல முடியாததெல்லாம் இருக்கும்ல, அதுதான் ஸ்பெஷல். அப்படி என்ன சொல்ல முடியாத ஸ்பெஷல்? செக்ஸாலஜிஸ்ட். என்ன? செக்ஸ் டாக்டர். ஓ, நைட்டு 11 மணி டிவி ஷோ எதுலயும் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே. ஷோஸ்ல வர மாட்டான், பிரேக்கிங் நியூஸ்ல தான் வருவான். டாக்டர் தேவாஷிஷ், நம்ம அச்சிட்ட கிளினிக் போறோம். எங்க கூட்டு போற? நான் இவர்கிட்ட பேசணும். என்ன பேச போற? பெரியவங்க நாங்க 1000 பேசுவோம், நீ சின்ன பையன் கெட்டு போயிருவ. நீ கிளினிக் போ, நான் அனுப்பிட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. பூஜை ஒரு டைம் ஆயிடுச்சு. நான் 2 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ தான் எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ போடா, போங்கறல போ. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பார்த்து மெல்ல. காபி சூடா கொண்டு வர சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் பிறந்தான். வெரி ஹெல்த்தி பாய். அவன் பிறந்ததும் 3 வருஷம் அடுத்த பிள்ளைய பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. இப்போ நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகல. டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியும், எக்ஸ்பெக்டா நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு. வேற என்ன செய்யணும்? யோகா செஞ்சிடலாமே. என்ன ஆசனம்? சவாசனம். சவாசனம். சுவாசனம். சுவாசனம். கமலாசனம். கமலாசனமா? என்ன பேசிட்டு இருந்த? எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாரா? என்ன சொன்ன? பெரியவங்க நாங்க என்ன வேணாலும் பேசிப்போம், உனக்கு எதுக்குடா? டாக்டர் தேவாஷிஷ், டைம் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. பண்டிகை நாளமா வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பாடு போட மாட்டா என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பா? ஒண்ணு நினைக்க மாட்டான், ஒண்ணு நினைக்க மாட்டான். தேவா போயிட்டான். போயிட்டாரு சாப்பிடுறதுக்கு. இப்போ கமலாசனம்னு சொன்னீங்களே, அண்ணே சீக்கிரமா 4 இட்லி வைங்க, சாப்பிட்டு கிளம்புறோம். இட்லில தாசு, இன்னைக்கு பண்டிகை. வடை, பாயசம், சக்கரை பொங்கல், புளியோதரைன்னு இவ்ளோ பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க. இருக்கிற அவசரத்துல தாசு, அந்த புளியோரை எடு. நல்லா இருக்குமா? வீட்டு சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க ஃபேமிலி? அது சரி, நாங்களும் உங்க ஃபேமிலி இல்லையா? இந்தாங்க கேசரி சாப்பிடுங்க. ஏ தாசு, இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் கேன்சல்டா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அப்ப உடனே குளிச்சிரு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் குளிச்ச மாதிரி இருக்கும். நீ வா போலாம், டைம் ஆகுதுங்கற. டாக்டர் தேவாஷிஷ், டாக்டர் கோட் கமலாசன பத்தி சொல்லாமலே போறீங்க. எப்ப வருவீங்க டாக்டர்? சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணியாச்சு சார். நோ ஃபுட்டேஜ். இந்த அட்டாக்கோட டார்கெட்டே தேவாதா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எனி ப்ராப்ளம்? நாட் ஏ ப்ராப்ளம். யூ கேரி ஆன் ப்ளீஸ். ஜஸ்ட் a minute. உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நான். உங்க பேர் என்ன? தேவா சார். சார்,
அந்த தேவா ஆளுங்க 5th ஃப்ளோர் முழுக்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏதோ ஃபாரின் மியூசிக்கல் பேண்ட்னு ராங் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க. தேவா த மியூசிஷியன். எஸ் சார். கேக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? I'm a doctor. Private practice or some hospital? Medimax Mumbai branch. ஒரு சின்ன வேலையா சென்னைக்கு வந்தேன். All right, sorry. Don't mind. It's part of my job. Thank you. சார், நமக்கு இது வரைக்கும் 4 டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பாட்ல செத்து போனவங்கல அந்த தேவா இருக்கலாம்ல சார்? சான்ஸே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கொஞ்சம் இந்த பக்கம் போறீங்களா? செக்யூரிட்டி ரீசன்ஸ். சார், அவங்க ரூம்ல மொத்தம் 7 செல்போன்ஸ், 18 கன்ஸ் கிடைச்சிருக்கு சார். கன். காத்து காதுக்குள்ள போக கூடாது. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இங்க தாத்தா முன்னாடி. எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க தாத்தா? உங்க தாத்தா ஒரு நோயும் இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, ஹைப்போகாண்ட்ரியா. எல்லா நோயும் தனக்கு தான் இருக்குன்னு நினைக்கிற வியாதி. 1 மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னீங்க. உங்க தாத்தாவுக்காக இல்ல, உனக்காக. எனக்காகவா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த உடனே என் நெஞ்சுக்குள்ள ஏதோ அடிக்கிற மாதிரி. போன் அடிக்குது. இல்லைங்க, அது வேற சவுண்ட். இல்லங்க, போன் தான் அடிக்குது. ஓஹோ, ஹலோ. டே கோல்டு, எதுக்கு இப்படி நேரம் காலம் இல்லாம போன் பண்றேன்? ராத்திரி எங்கெங்கெல்லாம் சுத்தணும்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஆமா, ஏன் கேக்குற? கன்னு காணாம போச்சுரா. தொலைச்ச இடத்துல தேடு, இல்லடா புதுசு வாங்கிக்க. மறந்து போய் உங்க வீட்டுல விட்டணும் என்னமோ. எங்க வீட்டுல நாளைக்கு வந்து ஷூட் பண்றேன். சிச்சி, ட்ரீட்மெண்ட் பண்றேன். எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். உனக்கு என்னடா பிரச்சனை? முன்னாடி யாரு இருக்காங்க பார்க்க மாட்டியா? என் ரூமை கிளீன் பண்ணீங்களா? பண்ண. சாப்பிடுறியா? ஆக ஏதாவது 9mm ரஷ்யன் மெட், சிச்சி, கோல்டன் மெட்டாலிக் half kg வெயிட்ல இருக்கிறது ஏதாவது கிடைச்சதா? டேய் தாசு, அத நான் தான்டா எடுத்தேன். நீ ஏன் எடுத்த? அதான் அத முடிச்சிட்டு கொடுக்கலான்னு. யார முடிக்க போற? ஷூட்டிங்கா? ஷூட்டிங் என்னடா பைத்தியக்காரா? நீ கேக்குறது அந்த ட்ரிம்மரை பத்தி தானே? ட்ரிம்மர் இல்லனே. ஏய், ஹேண்ட்ஸ் அப். ஏய், ஒரு நிமிஷம். இதே யாரா வாங்கி கொடுத்தா? சித்தப்பா தான் கொடுத்தாரு. சலோ, அதை என்கிட்ட கிட்ட வந்தா சுட்டுறேன். இவன் என்ன ஓவர் ஆக்ஷன் பண்றா? ஒண்ணு பண்ணு, உங்க அம்மாவை சுடு. அவ சும்மா தான் இருக்கா. உங்க அப்பாவை சுடுறா. அவரையும் அவர் மெடிக்கல் ஷாப்பையும் சகிச்சுக்க முடியல. என்னைய பத்தி எது வேணாலும் பேசு. நம்மளுக்கு சோறு போடுற அந்த மெடிக்கல் ஷாப்பை பத்தி பேசாத. நீங்க என்ன எழுத்தீங்க? என்ன இழுக்காத. பக்கத்து வீட்டுக்காரி எழுத்தா நீ சும்மா இருப்பியா? இப்ப நீங்க தான் தேவையில்லாம வம்பு பேசுறீங்க சொல்லிட்டேன். என்ன எழுத்தாங்க? ஓவரா இருக்கு. நல்லா சுடு, புடி பார்த்து சுடு. பெஸ்ட் உன் சித்தப்பாவே சுடு. என்ன விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தப்பா சுட்டுருவேன். டேய் வேணடா ப்ளீஸ் டேய். நான் லைஃப்ல இன்னும் பார்க்கல. வேணடா. என்ன சுடல. சுடு ஜாக்சன் தர. ஒரு கட்ட பொம்மன் செத்தா லட்சக்கணக்கான கட்ட பொம்மன்கள் உருவாவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுண்டா மாதிரி உன்னோட சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கிடுவாங்க. அது ஒரிஜினல் கன். கிட்ட வராத. வேண்டாம் தர. நீ சுட்டா நான் செத்துருவேன். நான் ஒண்ணு கட்ட பொம்மை இல்ல, ஹாஸ்பிட்டல் டெய்லரு. யாரா இதால சுட்டுருவேன். அந்த புல்லட் யார் மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உயிரே போயிருக்கோம் சார். இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பழகுறது டேஞ்சர் சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் சொல்லிடுங்க. போலீஸ்கா? நீங்க எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? அவன் என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? எப்படி ஆனா எதுக்கானான்னு தெரியல, ஆனா ஃப்ரெண்ட் ஆயிட்டான் சார். யார் கண்ணிலையும் படாத தேவா எல்லாருக்கும் ஒரு பயங்கரமானவனா தான் தெரியும். ஆனா நான் தினமும் பாக்குற தேவால ஒரு சாதாரண மனுஷனை தான் பாக்குறேன். அவனை எப்படியாவது நல்லவனா மாத்தணும் சார். மாத்தியே ஆகணும். மாத்த போறீங்களா? எப்படி? குட் ஈவினிங்.
வெல்கம் டு டிவி 99 நியூஸ் புல்லட்டின். ரவுடிகளின் அராஜகத்தால் அலைக்கழியும் மாநகரம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ஜான் ஹவிங்கிறது அதோ அங்க இருக்காங்க. அழைத்தேன் வா என்ற சீரியல் 1000 எபிசோடுகளை கடந்த இந்த தருணத்தில் யாரும் அழைக்காமலேயே எல்லார் வீட்டுக்கும் செல்லும் சீரியல் குடும்பம். இதெல்லாம் ஒரு நியூஸா? மேடம் மேடம் லைவ் போயிட்டு இருக்கு. யார் சார் அவங்க? தேவா லவர், முன்னாள் லவர். அவனோட ஃபோக்கஸ் இந்த பக்கம் திரும்பணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு இவங்களை சேர்த்து வைக்கணும். என்ன சார், இனிமே இந்த மாதிரி கேவலமான நியூஸ என்னால படிக்க முடியாது. 5 இயர்ஸ் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷனா இன்ட்ரெஸ்ட்னு 2 சான்ஸ் கொடுத்தேன். என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட்ல பிட் பாக்கெட் அடிச்சிட்டான், கோயில செருப்பு திருடிட்டான்னு வந்து சொல்றா. இதுல ஏதாவது சென்சேஷன் இருக்கா? டைம் வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். இது அப்புறமேல் பாத்துக்கலாம். முதல்ல நியூஸை கம்ப்ளீட் பண்ணு. நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணவா? ஏய் ஏய், இங்கேயா இருந்தா படிச்சு தூக்கி போடுற நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் தாஸ், MBBS MS கோல்ட் மெடலிஸ்ட். ஹி இஸ் டாக்டர் குஞ்சுமோகன், ஜஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட். ஐ அம் ஜாஹ்னவி, சீனியர் ஜர்னலிஸ்ட். அதுக்கு என்ன இப்போ? அது என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி பாதியில விட்டு போறது ரொம்ப தப்புங்க. ஏன் ஜாப், ஏன் ப்ரோக்ராம், ஏன் இஷ்டம் நான் விட்டுடுவேன். நீ யார் அதை கேக்குறதுக்கு? ஜாபா? நான் பேசுறது லவ் மேட்டரை பத்தி. வாட்? லவ் மேட்டரா? அது லைஃப்னா பிரச்சனையும் குழப்பங்களும் வரதான் செய்யும். அது நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது துவைச்ச துணி மாதிரி. அதை மடிச்சு வைக்கணுமே தவிர மறுபடியும் கொஞ்சம் துவைக்க. 2 பேரும் வாய மூடுறீங்களா? ஏன் இப்படி உளறீங்க? சின்ன வயசுல உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லி கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்டு. அப்ப ஃப்ரெண்டு, அப்புறம் பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் லவர், கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட், புள்ள பிறந்த ஃபாதர். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோம். அடிச்சுக்கோ. இங்க பாருங்க, நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட வந்திருக்கீங்க. ஆல்ரெடி நான் வெறுப்புல இருக்கேன். நவ் மூவ். வேற வழியில பாட்டு பாடிட வேண்டியதுதான். பாட்டா? யாரோ எவனோ மாட்டிக்கிட்டு மூழ்கிச்சா. பாத்தியா பாக்குற? ஊரோ பேரோ எங்கனே அவனும் கேட்டா. அவ என்ன பார்க்கும்போது நினைச்ச மாற்றம் ஒன்றே மாறாதது. அவன் சொன்ன லவ் ஸ்டோரி கூட போய் தானே. சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம் சார். ஆனா அதுலயே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஜானவியை பத்தி பேசும்போதெல்லாம் அவனோட கண்ணில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தேன். அப்படின்னா பாதி உண்மை, மீதி பாதிய உண்மையாக்கிட்டாலே போதும். கொலகார கும்பல் சார், அவங்க கிட்ட மோதக்கூடாது. நாம டாக்டர்ஸ், நம்ம கிட்ட போய் சொல்லக்கூடாது. என்ன பண்ண போறீங்க சார்? நேத்துல இருந்து எந்த பேப்பரை திருப்பினாலும் தேவா தேவா தேவா. கடைசியில ஒரு கொஸ்டின் மார்க். போலீஸ் என்ன செய்யறாங்கன்னு. இது வரைக்கும் 8 கொலை நடந்திருக்கு. ஒரு க்ளூ கூட அவங்களுக்கு கிடைக்கல. வாட் இஸ் ஹேப்பனிங் ஷோமா? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். 25 வருஷமா எவ்வளவு தேடினாலும் கிடைக்காதவன் ஒரே மாசத்துல கிடைக்கணும்னா எப்படி? Give us some more time, sir. Please, I request. We will track him. அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆகுறானோ நம்மளும் அவ்வளவு ஸ்மார்ட்டா அவனுக்கு வலைய விரிக்கணும் சார். What do you mean? Sir, we are running on undercover operation. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். சார், திஸ் இஸ் பூஜா. நான் சொன்ன அண்டர்கவர் ஆபீசர். பூஜா சார். சார், தேவா சைதாப்பேட்ல ஒரு சின்ன கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததா க்ளூ இருக்கு. நாங்க பேஷண்ட்ஸ் மாதிரி அங்க போனோம். தேவா அந்த டாக்டரோட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ற மாதிரி தெரியுது. சோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா தேவாவை கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். ஏய் ஏந்திரா. டேய், இவன் என் பையன்.
நான் தாஸ் பேசுறேன். இப்பதான் ஜானவிய பார்த்தேன். ஜானவியா? உன்னை பத்தி சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. நீ இங்க இருந்திருக்கணும். டேய் என்னடா வளர்ற? இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், நீங்களே பேசிக்கோங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஹாட் கேஃப் பக்கத்துல சந்திக்கலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ப்ளூனா பிடிக்குமாமே, சோ ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு போற சொன்னாங்க. டேய் கோல்டு. ஒரே அடியில ஜானவி தேவா செட், தாசு பூஜா செட், எல்லாமே செட். இனி எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டயர் தான். டேவிட் வா போலாம். கொன்னோடு வாங்க. யாரு? தேவா ஆளுங்க. அவனுக்கு கூட வேண்டியவன் எவனாவது இருப்பான்ல, அவன் எனக்கு வேணும். ராஸ்கல், என்னடா பண்றீங்க? எங்கடா ராஸ்கல்? ஐ அம் டெல்லிங் யூ திஸ் இஸ் நாட் தி வே. ஏய் வாயை மூடிட்டு வாடா போ. அது அன்னைக்கு ஏதோ நான் தெரியாம. ஏன் இப்படி பண்ண? என்னடா பண்ண? ஏய் நீ சும்மாரா. எதுக்காக இப்படி செஞ்ச? என்னடா சிரிக்கிற? அந்த இன்செட் என்ன, இந்த ஃபார்மல்ஸ் கெட்டப் என்ன, எப்படி இருக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஹாய். இந்த பெயிண்டிங் யார் வரைஞ்சது? எம்எஃப் ஹுசைனா ரவி வர்மாவா? எங்க மேனேஜர் சர்மா. மேடம் உங்களை தான் சார் கூப்பிடுறாங்க. ஹாய். ஹலோ. Hi sir, I'm TV reporter Jahanavi. Yeah, I remember. Jahanavi. நான் Vikram Kumar, Central Bureau of Investigation, right? அது எனக்கு கால் பண்ணது நீங்க தானே? நான் கால் பண்ணேனா? ஹலோ ஜானவியா? Yeah, this is Jahanavi here. யாரு? Well, I'm from CBI. எத்தனை தடவை சொல்றது? எனக்கு லோன் கிரெடிட் கார்டு எதுவும் தேவையில்லைன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது SBI இல்ல CBI. CBI? சாரி சார், நீங்க விக்ரம் குமார். நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ண போறேன். அதுக்கு உங்களை மாதிரி டேலண்டட் அண்ட் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டர் வேணும். சோ அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு. Really? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஹாட் கேஃப்ல மீட் பண்ணலாமா? Sure sir. நான் ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு போறேன், நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டு வாங்களேன். விஷுவலா பார்க்க நல்லா இருக்கும். என்ன சார் பார்க்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அது மீட்டிங். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். மேம் ஆர்டர் ப்ளீஸ். 1 சாக்லேட் மில்க் ஷேக். ஓகே மேம். உங்களுக்கு என்ன வேணும்? விஸ்கி, ரம், ஒரு காஃபி. ஓகே சார். நீங்க மட்டும் என்ன முன்னாடியே மீட் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு அந்த மோசமான இருக்கன தூக்கு மேடைக்கு அனுப்பியிருக்கலாம். நாட் டு லேட். அந்த கொடூரமான ராட்சசனை இப்போவாது பிடிச்சிடலாம். ஒரு சின்ன கிளாரிட்டி. இவ்வளவு நேரமா யாரையோ திட்டிட்டு இருந்தீங்களே, அவரோட பேர் என்ன? இத கேட்டா செத்து போயிடுவான். வேற யாரு சார்? அந்த கட் த்ரோட் கிரிமினல் தேவா. 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 நீங்க தானே சொன்னீங்க? நான் சொன்னேன். ஆமா. அவகிட்ட என் பேர் எதுக்கு சொன்னேன்? சடனா கிரிமினல் பேர் சொல்ல நான் என்ன ஜெயில் வாடனா? 1000 கிரிமினல் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. அப்ப நான் அவ கூட சேர்ந்து என்ன நானே தேடிக்கணுமா? ஏன் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன்?
நீ மட்டும் என்ன சின்ன பையனாக்கி சினிமா கதெல்லாம் சேர்த்து சொன்னல, அதெல்லாம் ஜானவி கிட்ட சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். அப்படின்னா இனிமேல் ஜானவியை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், ஏன் போன் கூட எடுக்க மாட்டேன். ஜானவி, ஹலோ. உன் போனுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடப்பாவி. 10 o'clock வந்துடுறேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, பாய். பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். It's working. ராஜன், தேவா ரஷ்யால அந்த டேவிட் இருக்கான்ல, அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், பிசினஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. எதுக்கு? பப்ளிசிட்டிக்கு. ரொம்ப மழை பெய்யுது இல்ல? ஆமா, நான் கிளம்புறேன். எப்படி போவீங்க? ரோடு ஃபுல்லா தண்ணி தேங்கி இருக்கும். இட்ஸ் ஓகே. உள்ள வாங்க ப்ளீஸ். கம். ஓ காட், ரொம்ப குளிருது இல்ல? நோ நோ, அப்படியெல்லாம் இல்லையே. ஓகே, I'll go and change. ப்ளீஸ். ரொம்ப குளிரதாப்பா இருக்கு. வீடு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கீங்க. அதான் அழகா இருக்கு. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். Thank you. சாரி சாரி சாரி. இந்தாங்க தொடச்சுக்கங்க. யா, தேங்க் யூ. இப்படியா தொடப்பாங்க? What? Sit. I'll do it for you. Don't worry, it's okay. ஏதாவது சொல்லணுமா? ஃபுட் ப்ரிப்பேர் பண்றேன். மேடம் மேடம், தாஸ்க்கு ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. ப்ளே பண்ணு. ஹலோ ஹலோ. தாஸ், நான் தானே. யாரு? பேரை சொல்லுங்க. விக்ரம் சார். பொட்டேட்டோ ஃப்ரை ஓகேவா? விக்ரம் குமார். ஓ, விக்ரம் குமார் சார், நீங்களா? என்ன இப்பலாம் பார்க்கவே முடியறது இல்ல. இரு ஒரு நிமிஷம். பொட்டேட்டோ ஃப்ரை பருப்பு கீரை ஓகேவா? ஓகே. பொட்டேட்டோ ஃப்ரை பருப்பு கீரை செய்யறடா எனக்காக. சரி, சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. பின்ன ஒரு அழகான பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, சாப்பாட பத்தி பேசுறேன். பி a romantic man. டேய், அதெல்லாம் ரெகுலர் ஃபீலிங்டா. இவ ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. எப்படி ப்ரொசீட் பண்ணணும் தான் தெரியல. ராங் டைம்ல கால் பண்ணிருந்தாலும் ரைட் பர்சனுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு டன் கணக்குல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டேய் தாஸ், எஸ், நீ எப்பயாவது முத்தம் கொடுத்திருக்கியா? முத்தம் கொடுத்திருக்கியாவா? எப்படி எல்லாம் கொடுத்திருக்கேன்னு கேளு. டெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூச், பிரெஞ்சு, ரஷ்யன், ஈரானியன், மங்கோலியன், ஜாப்பனீஸ், சைனீஸ், ஐயோ சொல்லிக்கிட்டே போலாம். டேய், அதெல்லாம் ஃபாரின் படம் தானே. எங்க பாரு, இப்படி ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணா போனை கட் பண்ணிடுவேன். டேய், சாரி சாரி, சொல்டா. போன வாரம் தான் பூஜா என் வீட்டுல ரூம்குள்ள வந்தா. எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சைலன்ஸ். அவ என் கண்ணை பாக்க, நான் அவ கண்ணை பாக்க. அவ என் பக்கத்துல, நான் அவ பக்கத்துல. டேய், அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. அதுக்கப்புறம் டேய், எதிரி ஹாஸ்பிடல்ல படுக்க கூடாது எத்தனை தடவை சொல்றது? போ, கட்ட கட்ட கனவா வரும். ஜாக்கே, சாரி சார். ஆமா, எங்க வீட்டு அவ என் கண்ணை பாக்க, நான் அவ கண்ணை பாக்க. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, ஒரு கையாவ இடுப்பு மாற வச்சு இன்னொரு கையால அவ தலைமுடிய கோர்த்து பிடிச்சு அவளை இறுக்கி அடைச்சு அவ வந்துட்டு மேல. What is this nonsense? பருப்பு கீரை சார். அவ்வளவுதானா? இதையே ஃபாலோ பண்ணிடு. தாஸ், அப்ப கொடுத்துடலாம்னு சொல்றியா? கொடுத்துரு. சரி, நீ போனை வச்சிரு. குடு. நான் கொடுத்துறேன். கொடுத்துரு. கொடுத்துறேன்.
நான் அதுக்குள்ள கட் பண்ணிட்டேன். நைட் ஆனா உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. கொஞ்சம் எமோஷனல கண்ட்ரோல் பண்ணுங்க. தூணை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. ஏய் ஜாக்கி, நான் அப்படி இல்லடா. ஏய் ஹாய். ஃபுல் ஃபேமிலியும் கனவுல வந்திருக்காங்களே. எதுக்கு வந்தீங்க? என்னடா எதுக்கு வந்தோன்னு மரியாதை இல்லாம கேக்குற? பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லலையா? பொண்ணு பார்க்கவா? உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு. பூஜா யாருமா? டாடி, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி. வெளியே நிக்க வச்சு பேசினா எப்படிமா? உள்ள வர சொல்லு. சரிம்மா, வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. உட்காரு. வணக்கம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. நீங்களும் டிபார்ட்மெண்டா? டிபார்ட்மெண்ட் நான் டாக்டருங்க. டாக்டர் தாஸ் எம்எஸ் எம்பிபிஎஸ் கோல்ட் மெடலிஸ்ட். அப்படின்னா உனக்கு என் பொண்ணு எப்படி பழக்கம்? தாத்தாவை கூட்டிட்டு உங்க பொண்ணு டெய்லி எங்க கிளினிக் தானே வர்றா ட்ரீட்மெண்ட்டுக்கு? எந்த தாத்தா? அது என்னன்னா டாடி, தங்கவேலுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க கிளினிக் ஒரு நாள் கூட்டிட்டு போனேன். ஓ ஆமா, தாத்தா எங்க ஆளை காணோம். தாத்தான்லாம் சொல்லாதீங்க, அவன் பேரு தங்கவேலு. பெத்த அப்பனா அவன் வேணும் சொல்றான். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், நமக்கு எதுக்கு? அதுவும் சரிதான். மார்க்கெட் ஃபுல்லா அலைஞ்சிட்டேன். பூசணிக்காய் மட்டும் கிடைக்கலம்மா. 100 ஆயிசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இவன் என்ன அசிங்கமா அவன் காலில் போய் விழுந்துட்டு இருக்கான்? நீங்க எப்படியாவது உங்க பையன் கிட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். கல்யாணமா? இங்க எதுக்காக வந்தீங்க? உங்க பொண்ணு ஏற்கனவே சொல்லிருக்குமே, என் தம்பி ரொம்ப அப்பாவி. முத உங்க பொண்ணை பார்த்த உடனே உங்க ஏரியாவுல பூசணிக்காய் எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குமாமே, அப்படியா? வாய முடியா? எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா? என்னங்க நீங்க பெத்த அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசலாம்ல? யாருக்கு யாரு அப்பா? உங்களுக்கு தாங்க. எங்க அப்பா செத்து போய் பல வருஷம் ஆச்சு. என் பையன் கூட செத்து போயிட்டான். நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. என் கல்யாணம் கொஞ்சம் நிறுத்துறியா நீ? கல்யாணம் யாருக்கு? அது எனக்கு. ஐயோ நெஞ்சு வலி. என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. அது அந்த பக்கம் இருக்கு. தாத்தா 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 பேசிக்கிட்டே விழுந்துட்டாரு. போயிட்டாரா? ஐம் சாரி மேடம். என்ன? நான் செத்து போயிட்டேன் சார். ஏதாவது பண்ணுங்க. ராசு தம்பி, என்னை எப்படியாவது காப்பாத்து. உனக்கு புண்ணியமா சார் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆகாது தாத்தா. நீ வாய் மூடு. எல்லாம் உன்னாலதான். நல்லா தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு ஸ்ட்ரோக் வந்தது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல கேள்வி கேட்கறத கவர் பண்ண முடியாம ஆர்ட் வெடிச்சிருச்சுப்பா. கவர்? அதான் நம்ம கல்யாணத்தை பத்தி. நம்ம பேசாத. நீ கிளம்பலையா? நீங்க எழுதுனது உங்களுக்காவது புரியுமா? பிளட் சாம்பிள்ஸ் ஆயிடு. இந்த டாக்டர்ஸே இப்படிதாங்க, நல்லா படிப்பாங்க ஆனா எழுத தெரியாது. ஒரு 2 days பொறுமையா இரு. தேவாவை கண்டிப்பா பிடிச்சிடலாம். நீ தேவாவை பிடிக்கிறேங்கிற பேர்ல எனக்கு சமாதி கட்டிடுற. ஹாய் தேவா. வாடா கோல்டு. நீங்க என்ன பண்ற? டேய் கோல்டு, டேய் இதுக்குடா கதவெல்லாம் மூடுற? அங்க யார் இருக்காங்க? வாங்க வாடா, வா வா வா. டேய் ராத்திரி ஜானவி ஜானவி இல்ல பூஜா. பூஜாலடா ஜானவி. பூஜா வந்திருக்குன்னு சொல்றேன். ஓ பூஜா உள்ள இருக்கா? இரு பேசிட்டு வரேன். பூஜா கிட்ட பேச போறியா? சரக்கடிச்சியா? வர வழியில பாதியா முடிச்சிட்டேன், இப்போ ஃபுல்லா முடிச்சிடலாம். வா உட்கார். இங்க பாரு, என் செல்லல என் பட்டில பூஜா தெரிஞ்ச ப்ராப்ளம் எடுத்து போயிடு. நாம 2 பேரும் பேசுறோம், குடிக்கிறோம், இது பிக்ஸ்.
வேணும்னா நாளைக்கு குடிக்கலாம், எத்தனை பாட்டில் வேணாலும் குடிக்கலாம். சரியா? இப்ப போயிடாம் ப்ளீஸ். ஓகே. கிளாஸ் எங்க? தேவா கடவுளே, அவர்கிட்ட போகாம இருக்கதா சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிலாக்ஸ். என்ன பண்ற? ஊசியில நூலை கோக்குறது ஈஸியா இருக்கு சார், ஆனா இந்த நரம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. டேய், நீ டெய்லரா? எங்க போனாங்க? ஐயோ சார், கேட்ச். டேய் புடி. ஓகே, கிளம்பிடுமா? சியர்ஸ் கூட சொல்லாம குடிச்சிட்டேடா. டோன்ட் வரி, இன்னொரு பெக் அடிப்போம். மேடம் 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 மேடம், இப்ப நீங்க அந்த ரூம்குள்ள போக கூடாது. ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. 8 மணிக்கே கதவை சாத்திட்டாங்க. உங்க தாத்தாவை கூட்டிட்டு போய் நாளைக்கு வாங்க. யார் இருக்காங்க? சொன்னா புரிஞ்சுங்க. சார் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண மாட்டாரு. முதல்ல கிளம்புங்க. ஏகப்பட்ட ஜாக்கெட் தைச்சா இவ்வளவு பணம் கிடைக்கும். நான் சொன்னேன்னு டாக்டர் சொல்லிடாதீங்க. டெய்லி ஒரு பொண்ணா இல்ல ஒரே பொண்ணு டெய்லியான்னு தெரியல, ஆனா இந்த டைமுக்கு கதவை மட்டும் மூடிடுவாங்க. உள்ள அப்படி இப்படி என்னெல்லாமோ சத்தம் கேட்கும். காலையில வெளியில வரும்போது டாக்டர் ரொம்ப டயர்டா இருப்பாரு. மேடம், இன்னும் ஒன்னே ஒண்ணுடா. ப்ளீஸ் டாரே, ப்ளீஸ் ப்ளீஸ் கோல்டு. இது என்னடா சாப்பாடு? உன் வீட்டு சாப்பாடோட சூப்பரா இருக்கும்டா ஜானவி செய்யறது. ஜானவி, என் காதல் நீதானே மலரே, காசு என் சுவாசம் நீதானே உயிரே, போதண்டா தாசு. உன் விலையில் நானோ. தாசு, எல்லாரும் என்ன பார்த்து பயந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு அப்ப தோணுச்சு. ஆனா இப்ப பயப்படாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுது. என்னல்ல ஜானவிய, அதுக்கு பேர் தான் லவ். என்னமோ பயமா இருக்குடா. என்ன சொன்ன? பயமா? அப்படின்னா தேவாக்கும் பயம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? நெத்தி போட்டுல கன் இருந்தாதான் பயப்படணும் இல்ல, உயிர் போகும்போதுதான் பயப்படணும் இல்ல. நம்ம அதிகமா நேசிச்சவங்க நம்மளை விட்டு பிரியும் போது கூட பயம் வரும். மாறிடு தேவா, எந்த ஒரு பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். 10 பேரோட சேர்ந்து வாழணும்னா பணம் பதவியெல்லாம் தேவையில்லை. முகத்துல புன்னகையும் மனசுல அன்பு இருந்தாலே போதும். லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். இதை யாராவது 20 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னைக்காவது ஜானவிக்கு உண்மை தெரிஞ்சா என்னை விட்டுட்டு போயிடுவா. ஏன் போறா? நான் என்ன உன்னை விட்டா போன? உண்மையை சொன்னா இதோட முடிஞ்சிடும். ஆனா பொய்ய மறைக்கணும்னு நினைச்சா பிரச்சனை மேல பிரச்சனை வரும். உண்மையை சொல்லிடு தேவா. எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? எத்தனை நாள் இப்படி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்ப? நான் வெளியே வந்தா என்ன கொன்னுடுவாங்க. எங்க அப்பாவை கொன்ன கேங்ல நானும் இருக்கேன்னு தேவாக்கு தெரிஞ்சு போச்சு. சிட்டில நான் இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன கண்டிப்பா கொன்றுவாங்க. அதான் எனக்கு வேணும். என்ன, நான் சாகணுமா? அவன் வெளியே வர்றது இந்த மாதிரி பிளானால தான் அன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அப்பா அவன் வருவான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப வருவான். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழறதை விட ஒரு நாள் தைரியமா இரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீயா? நல்லா பாத்துப்ப. அன்னைக்கு உன் தம்பியை நடுரோட்ல வச்சு சாகடிச்சான். அப்ப நீ என்ன பண்ண? சொன்னதை செய், இல்ல அவனுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டுருவேன். ஓகே, புரிஞ்சுதா? தலை வெடிக்கிற மாதிரி இருக்கே. டேய், ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வாடா. சார், உங்க நைட் ப்ரோக்ராம கொஞ்சம் குறைச்சுக்கணும் சார். கொஞ்சம் கேப் கொடுங்க சார். நான் என்ன கேட்ட, நீ என்ன சொல்ற? போய் கொண்டாப்பா. மிஸ்டர் தாஸ், மிஸ்டர் தாஸ். பூஜா, கொஞ்சம் தலை பிடிச்சு விடுறியா? தாத்தாவோட பில் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டிட்டு போயிடுவேன்.
நமக்குள்ள பில் என்ன? உன் தாத்தா என் தாத்தா இல்லையா? ரிலேஷன்ஷிப்ல வேணாம். லெட்ஸ் பி ப்ரொஃபஷனல். எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. புரிஞ்சுது. சடனா சொல்லாமக்குலாம் போயிட்டேன் தானே. சாரி பூஜா. நீ போய் சொல்ற. நேத்தி நைட் யாரோ வந்தாங்க. என்னை விட வேற யாரோ இம்பார்ட்டன்ட் பர்சன் லைஃப்ல இருக்காங்க. அதுக்கு தானே என்ன நடுவில் விட்டுட்டு போனேன். 8 மணி ஆச்சுன்னா கதை முடிப்பீங்களாமே. நிஜமாவா? ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணா இல்ல டெய்லி ஒரே பொண்ணா? அந்த புறம்போக்கு சொன்னது நம்புறியா பூஜா? என்ன பத்தி தெரியல உனக்கு? உன்ட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல முடியுமா? கேளு சொல்றேன். நேத்து யார் கூட வெளியே போன? பாஸ். பூஜா 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 நிலு பூஜா, நானே சொல்றேன். நான் தினமும் பேசுறது பழகிறது நீ நினைக்கிற மாதிரி பொண்ணோட இல்ல, பையனோட தான். யாரு? சீக்ரெட் ஃப்ரெண்ட். அதான் யாரு? பூஜா சொல்றேன்ல சீக்ரெட், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? நமக்கு ஒத்து வராது. உன் சீக்ரெட் உன்கிட்டே இருக்கட்டும். ஓகே ஓகே. சாயந்தரம் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன், ஓகேவா? ஹயாத் ஹோட்டல் 8 PM. அங்க வந்தப்பறம் எனக்கு கால் பண்ணு. இல்ல ஜாக்கி இங்க வா. சார், எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே சொல்ல சார். உங்க மேல இல்ல இவ்வளவு பையன் போன இல்ல உன் போற கூட இந்தாங்க சார். ஸ்விட்ச் ஆஃப். ஜானவி அங்கேயே போறேன். இப்படி இப்படி போ. ஹலோ ஜானவி மேடம், நான் அண்டர் கவர் கான்ஸ்டபிள் கன்சாமி பேசுறேன். விக்ரம் சார் இருக்காரா? கான்ஸ்டேபிள்ஸ் கூட அண்டர் கவர்ல இருப்பாங்களா? ஹலோ ஹலோ தேவா, நான் தான் கன்சாமி சிச்சி தாஸ் பேசுறேன். எங்க இருக்க? அதான் ஜாஹ்னவி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? உங்க லவ் ஸ்டோரி குள்ளரா போற. ஆனா என்னோட பத்தி தெரியுது. கந்தசாமி என்னாச்சு? என்னாச்சா? நான் ஏதோ பொண்ணு கூட தினமும் கூத்தடிக்கிறேன்னு நினைக்கிறேன் பூஜா. டெய்லி என் கூட தானே இருக்க. அதுக்கு நான் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னேன். தேவான்னு நீ சொல்லல? இல்ல ஒரு ஃப்ரெண்ட் தான் சொன்னேன். தேவாவா? அதான் தேவாவோட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா? தேவா ஃப்ரெண்ட் நான் தானே. நான் ஜாஹ்னவியோட பேசிட்டு இருக்கேன். என்ன? நான் கந்தசாமியோட பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். இப்ப சொல்லு. நீ மட்டும் சாயந்தரம் வரணும். பூஜாக்கு எனக்கு பிரேக்கப் தான். வரவே மாட்டியா? வர மாட்டேன். ஜானவி கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். வர. எங்க? ஹயாத் ஹோட்டல் ராத்திரி 8 மணிக்கு. ஓகே, போன் அவே. See you. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். ஜானவி பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் சார். அவங்கள பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். Yes sir. He's on the way. That's good. அவன் உள்ள வந்ததும் எல்லா எக்ஸிட்டும் க்ளோஸ் ஆயிடும். நீ தாஸை கவர் பண்ணிக்கோ, நான் தேவாவை பாத்துக்கிறேன். Just be alert and be careful. Sure sir. டேய் வேகமா போ, மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. அஜய், சொல்லு டேவிட். You know exactly what you looks like. And all our men are there. அவங்க சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணு போதும். Nothing is going to happen. No, வேண்டாம். இது ஒர்க் அவுட் ஆகாதா? Plan is not going to work out. அஜய், சுத்தி நம்ம ஆளுங்க இருக்காங்க. டென்ஷன் ஆகாத. Just wait. வாஷ்ரூம். ஹேய், இது கூட பர்மிஷன் வேணுமா? தல. ஏய், யோ, அறிவில்ல இப்படி வந்து விடுற? குடிச்சிருக்கியா? டேய், மூவ். ஹலோ சார், நான் டின்னருக்கு போனுங்க. ஹலோ, உங்களை தான்.
ஹலோ உங்களதாக நிறுத்துங்க சார். சீட் பெல்ட் வேற அவுந்துருச்சு சார். சார் கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா பக்கத்துல இறங்கிடுவேன் சார். சார் சார் முன்னாடி பாருங்க சார். யார் சார் அவங்க? It's okay. I'm a doctor. I'm a doctor. Don't worry. நான் பாத்துக்கிறேன். யாரோ வராங்க. Help! Help! Please, help! அதோ வராங்க. நீங்க பயப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். Don't worry. Come fast, please. நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க. கொஞ்சம் தேவா சீக்கிரம். நீங்க என்ன பண்ற? தேவா வா. வா கார்ல ஏறு. கொண்டுட்டியா? அவனை கொண்டுட்டியா? டேய் உனக்கு சொன்னா புரியாது. வா கார்ல ஏறு. உயிர் தேவா காப்பாத்த சொல்லி கெஞ்ச கேட்டான். ஏன் ஒரு செகண்ட்ல கொண்டுட்டேன்? ஏன் கொன்ன? டேய் உலகத்துல ஒவ்வொருத்தனையும் காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல. இவனுக்கு வாழறதுக்கே தகுதி இல்ல. அந்த தகுதி உனக்கு இருக்கா? யார் உயிரோட இருக்கணும் சாவணுங்கிறது முடிவு பண்றதுக்கு நீ யாரு? கடவுளா? 3 மாசத்துக்கு முன்னாடி நானும் அப்படி நினைச்சிருந்தா நீ என்ன இருப்ப? டேய் நான் வேற அவன் வேற. டேய் சார். டேய் இதே வேறொருத்தனா இருந்தா என்ன இருக்கும்? கொண்டுட்டு இருப்ப. அவ்வளவுதானே? வேற என்ன பண்ண முடியும் உன்னால? மனுஷனை கொல்ற உனக்கு எவ்வளவு இருந்தா உன்னையே காப்பாற்ற எனக்கு எவ்வளவு இருக்கணும்? இத பாரு, நான் காட்டுல இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிருகம். எத்தனை மிருகத்தை கொண்டு ஒரு சிங்கம் வாழணும் உனக்கு தெரியுமா? கொல்லணும், கொன்னுகிட்டே இருக்கணும். பயந்து வாழ எனக்கு தெரியாது. பயம் என்ன தெரியாத உனக்கு? பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதே நீதான். யார் எப்ப போடுவாங்க தெரியாம 24 மணி நேரம் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது நீதான். இப்படி பயந்துகிட்டு வெக்கம் இல்லாம தைரியம் சொல்றேன். உன்னால அவனை படைக்க வைக்க முடியுமா? படைக்கவே பாப்போம். தாசு யாருகிட்ட பேசுறோங்கிறத மறந்துடாத. தேவா தானே? என் பேர் டாக்டர் தாஸ், MBBS MS கோல்ட் மெடலிஸ்ட் லட்சம் பேர்கிட்ட சொல்லிருப்பேன். உன் பேர் தேவான்னு ஒருத்தக்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா யாருக்கிட்டயோ இருக்கியா? அட்லீஸ்ட் நீ காதல இருக்கிற பொண்ணு கிட்ட உண்மையை சொல்ல முடியுமா? கண்ணு வச்சுட்டு உன்னை எதிர்க்கிறவனு சொல்றதுக்கு எதுக்கிய தைரியம்? உண்மையை சொல்ல வேணும் தைரியம். உனக்கு இருக்கா தைரியம்? உனக்கு இருக்கா? இன்னிலிருந்து நீ ஒரு நாளுக்குள்ள என்ன பார்த்தா நான் செத்தனுக்கு சம்பவம் ஏன் மேல சத்தியம். எல்லாரையும் கொண்டிருக்க இருந்தா சாவுக்கு வாழ்வுக்கு என்னையா ஃப்ரெண்ட்ஷிப்? ரெண்டு ஒண்ணு சேராது. ஏதோ ஒரு நாள் மாறுபங்கிற சின்ன நம்பிக்கை இருந்தது. அதனால தான் திருந்திடு மாறிடுன்னு உனக்கு கெஞ்சி பார்த்தேன். ஆனா இப்ப சொல்றேன்,
நீ இப்படிதான் இருப்ப, இப்படிதான் வாழ்வ, இப்படிதான் தெருவில் ஆனாதே செத்து கிடப்ப. அன்னைக்கு உனக்காக அழுவுறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சொல்லு, ஏதோ பேசணும்னு சொன்ன. அன்னைக்கு உங்க பெர்மிஷன் வாங்குறது தப்புதான் சார். இனிமே அப்படி நடக்காது. ஜெனரல் வார்டு, மோசரி, பர்ன்ஸ் டிவிஷன் எதுவா இருந்தாலும் ஓகே சார். பாஸ்ட் 3 months என்ன பண்ணிட்டு இருந்த நீ? எங்க ஏரியால ஒரு கிளினிக் இருக்கு சார், அங்க வேலை பார்த்தேன். உன் ஏரியானா இந்த ஸ்லம்ஸ்? நோ, லெட் மீ புட் இட் ஸ்ட்ரைட் டாக்டர் தாஸ். இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சர்வீஸை விட பிராண்ட் வேல்யூஸ் வச்சு தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ உன்னை திரும்ப வேலைக்கு சேர்த்தா ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிடுமே. ஐ கான்ட் டேக் யூ பேக். அன்னைக்கு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். யூ கேன் லீவ் த பிளேஸ். சார் சார் சார், சேர்மன் கூப்பிடுறாரு. சேர்மன் சார் எங்க? அவர் ரூம்ல இருக்காரு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார் நான் அங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சார். எஸ், இப்போ நீ இருக்கிற மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன். டாக்டர் சீதாராமன், MBBS, MS, கோல்ட் மெடலிஸ்ட். கம் 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 கம், ஹேவ் எ சீட், கம். தாஸ், மனுஷனோட உடம்புக்குள்ள இருந்து கொள்றதே கேன்சரோ அல்சரோ இல்ல, ஆணவம், ஈகோ. நம்ம டாக்டர் பரத்வாஜ்க்கு இருக்கிற பெரிய வீக்னஸ் இதுதான். ஸ்டில் இஸ் எ வெரி குட் டாக்டர் அண்ட் இஸ் எ சீஃப் ஆஃப் எ டிபார்ட்மெண்ட். அவரை அவாய்ட் பண்ணி திரும்ப உன்னை நான் கூப்பிடணும்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். இன்னும் 1 weekல நம்ம ஹாஸ்பிட்டல் 25 years கம்ப்ளீட் ஆக போகுது. சில்வர் ஜூப்ளி. இந்த சமயத்துல ஆர்கன் டொனேஷன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் கரெக்ட் டைம் ஆர்கன்ஸ் கிடைக்காததால சத்தி போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் போர்டு மீட்டிங்ல நான் இந்த ப்ரொபோசல் வச்சதும் இது ஒர்க் அவுட் ஆகாது, பிளட் டொனேஷன் கேம்ப் வேற ஏதாவது செய்யலாம், ஹாஸ்பிட்டலுக்கு பப்ளிசிட்டி வரும்னு இது தூக்கி போட்டுருவாங்க. தாஸ், என்ன செய்யலாம்? நான் செய்யறேன் சார், கண்டிப்பா செய்யறேன். நீங்க என்ன மறுபடியும் வேலையில சேர்த்துப்பீங்கிறதுக்காகல, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயிரை காப்பாத்தலாங்கிறதுக்காக தான். இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் டோனர் யாருன்னு தெரியுமா? மை டிரைவர் ராஜு. வணக்கம் சார். தேங்க்யூ. கண்டிப்பா செய்யறேன் சார். இந்த கேக் எடுத்துட்டு போய் அங்கிள்கிட்ட கொடு. ஓ, கொடு. அங்கிள். ஏய், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. உங்க பேர் என்ன? டேய் கௌதம். என் பேரு தேவா. தேவாங்கிறது நீங்க தானா? நான் தான். எங்க அப்பாவை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா எங்க அப்பா உங்களை கண்டா பயப்படுறாங்க. நீங்க யாரனாலும் பயன்படுத்துவீங்களா? பயமுடுத்துவேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். யார பயமுடுத்தணும் சொல்லு. என் உடம்புக்குள்ள ஒரு பூச்சாண்டி இருக்கான், வெளியே வர மாட்டேங்கிறான். அப்பா கூட பயப்படுறாரு. அதுக்காக தான் என் முடியை ஃபுல்லா எடுத்துட்டாங்க. நீங்க இருமுனா ரத்தம் வருமா? எனக்கு வரும். அப்ப ரொம்ப வலிக்கும். எல்லாம் அந்த பூச்சாண்டியால. நான் ஸ்கூலுக்கு கூட போல, விளையாடவும் முடியல. நீங்க அந்த பூச்சாண்டியை பயன்படுத்துவீங்களா? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? 1 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது பாய். அவன் பிறந்ததுல இருந்தே பிளட்ல ஒயிட் செல் அதிகமாகி, அதான் இந்த லுக்கேமியா. அது பிளட் கேன்சர். ஹீமோதெரப்பி எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, பட் இவனோட உடம்பு தாங்கல.
ஏன் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல? சின்ன சின்ன பிரச்சனைனா சொல்லியிருப்பேன். இது நிலைமை கைமீறி போயிடுச்சு. இப்போ சொன்னா மட்டும் அட விடுங்க பாய். அவன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாம். பயமுறுத்துவீங்களா? ப்ராமிஸ்? தேவா தேவா ஒரு நிமிஷம். ராஜன், bring the best doctors. அவங்கள கெஞ்சிவியோ இல்ல மிரட்டுவியோ எனக்கு தெரியாது. இந்த குழந்தை மட்டும் பொழைச்சாகணும். சாரி தாஸ், சின்னவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர லேட் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் முன்மாதிரியே இருக்கிறதே ஃபேமிலி தான். அப்புறம் என்னோட ஃபார்ம் எங்க? அப்ப எனக்கு பென் உன்னோட நான் ஃபில் பண்றேன். போடா. தாசு தாசு. மார்னிங்ல இருந்து நிறைய டைம் கொடுத்தாச்சு. ஆமா சார். இடத்த காலி பண்ண சொல்லு. சொல்லிடுறேன் சார். இந்த பேனர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்கேன். ஓகே சார். அந்த பக்கம் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல? ஆமா சார். சேர் எல்லாம் கொண்டு போய் அங்க போட்டுருங்க. பண்ணிடலாம் சார். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன சார் நடக்குது? We have a seminar to conduct, so immediate to vacate. ஆனா எங்களுக்கு 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு சார். பரவாயில்ல சார். செமினாருக்கு நிறைய விஐபிஸ் வரதுனால இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பர்టిక్యులரா க்ளீனா வச்சுங்க. ஓகே சார். யோ இல்லையா? சொல்ல போயிட்டே இருக்க. யோ இங்க தாஸ் யாரியா? இந்தா உனக்கு தான். யோ என்ன அது? நீயே திறந்து பாத்துக்க. சார் அது என்னன்னு தெரியாம கிட்ட போதீங்க. சார் நிச்சயமா 10,000க்கு மேல இருக்கு சார். என்ன டாக்டர் சார், ஃபார்ம்ஸ்ல வந்துடுச்சா? கொல்றது சாகிறத தவிர உங்களை மாதிரி உயிரை காப்பாத்த எங்களுக்கு தெரியாது. நாங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டோம். உங்களுக்கு சீக்கிரமே இங்க ஆர்கன்ஸ் கிடைக்கும். சார் தாசரோட டொனேஷன் கேம்புக்கு நல்ல வரவேற்பு சார். 10,000 ஃபார்முக்கு மேல வந்திருக்கு சார். தாச பத்தி நீ சொன்னது கரெக்ட் தான் ராஜு. டாக்டர் எப்படி இருக்கா? சர்ஜரி முடிஞ்சு 3 hours ஆயிடுச்சு சார். 8 members எக்ஸ்பர்ட் டீம் ஆபரேட் பண்ணோம். இது வெரி கிரிட்டிக்கல் அண்ட் சென்சிட்டிவ் கேஸ் சார். சின்ன வயசுங்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு. இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். வாட் யூ மீன் இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? பெரிய டாக்டர்ஸ் தானே, ஏதாவது பண்ணுங்க. கரெக்ட் தான் சார். ஆனா ஒரு சில நேரத்துல நாம இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. குழந்தை பிழைக்கணும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு சார். we have to accept. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க அந்த பூச்சாண்டியை பயன்படுத்துவீங்களா? ப்ராமிஸ்? புதிதாக தேடி வந்த சோதனை நானோ, இதுக்காக நீ முன்னை வருத்துவதேனோ, உனக்கானதை தடுப்பாரில்லை, இடம் மாறினான் இதை பாரலாம், இனி வரும் காலம் மாறுமே, புது ஒளி தீபமேற்றுமே உள்ளவர்கள். மாறிடு தேவா, எந்த ஒரு பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். ஏதோ ஒரு நாள் மாறுபங்கிற சின்ன நம்பிக்கை இருந்தது. அதனால தான் திருந்திடு மாறிடுன்னு உனக்கு கெஞ்சு பார்த்தேன். பயத்துல வாழ்ந்துட்டு இருக்க நீதான். என்னாச்சு? போன் பண்ணா ரெஸ்பான்ஸே இல்ல. நாளைக்கு டிவி ஸ்டுடியோக்கு வரேன். லைவ் அரேஞ்ச் பண்ணு. லைவ்? தேவா பத்தி பேச போறேன். ஓகே. What the hell is happening, Pooja? Let's stop the undercover nonsense now. I want that Das. அந்த தாஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க right now. சார் அவன் தேவா பத்தி எதுவும் சொல்ல மாட்டான் சார். ஏன்னா தாஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். I know.
உனக்கு தாஸ பத்தி நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். ஐ வாண்ட் தட் தாஸ். உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன். இட்ஸ் an order. வெளியே தான் நிக்கிறேன்னு சொன்னான். என்னடா இந்த வாட்டி கையை முன்னாடி கட்டிருக்கீங்க? லாஸ்ட் டைம் பின்னாடி தானே கட்டினீங்க. தெரிந்து மாட்டியா? மாறுங்கடா டேய். ஒரு வாட்டி கிட்ட பண்ணா பயம் வரும், மறுபடியும் பண்ணா இரிட்டேஷன் தான் வரும். அட்லீஸ்ட் வேற மாதிரி பண்ணுங்க. நீங்க எங்கேயாவது கதவு பின்னாடி தான் இருப்பேன்னு தெரியும். போத வெளியே வா. ஹலோ, உன் மேல இப்ப கோவலாம். தேவா வருவன் பார்த்தா இவன் யாரு? டேவிட். டேவிடா? சீன்ல புது கேரக்டரா? தேவா எங்க? இவன் தான் டாக்டர் தாஸா? எஸ், ஐம் டாக்டர் தாஸ், எம்எஸ் எம்பிபிஎஸ் கோல்ட் மெடலிஸ்ட். சைதாப்பேட்டையில இருக்கிற கிளினிக்கும் என்னோட தான், சிட்டில இருக்கிற மெடிமேக்ஸோ என்னோட தான். அதுக்கு என்னங்கிறப்போ அபார்ட்மெண்ட், காரு, 10 கோடி கேஷ் கொடுத்து தேவாவை கொள்ள சொல்லுவீங்க அதானே? இரிட்டேட் பண்ணாத. தேவா எங்க? டேவிட், தேவா பத்தி டிவியில. வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். வெல்கம் டு our லைவ் ஷோ. எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்க இருப்பான்னு தெரியாது. இருட்டுல இருந்தே இந்த உலகத்தையே ஆட்டி படிக்கிற இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் மாஃபியா டான் தேவா. அவரை பத்தி யாருக்கும் தெரியாத உண்மைகளை இப்போ நம்ம கிட்ட சொல்ல லைவ்ல இருக்காரு சிபிஐ ஆபீசர் விக்ரம் குமார். விக்ரம் குமார் சார், வெல்கம். கேரி ஆன். தேங்க்யூ. நான் இது வரைக்கும் இவ்வளவு பேருக்கு நடுவுல பேசினதில்ல, இவ்வளவு பேர் பார்க்கும் போதும் பேசினதில்ல. நான் நினைச்சத சரியா சொல்லுவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. விக்ரம் சார், எந்த டென்ஷனும் வேண்டாம். பி கம்ஃபர்டபிள். என் பேரு விக்ரம் குமார் இல்ல, நான் சிபிஐ ஆபீசரும் இல்ல. இங்க தேவாவை பத்தி சொல்றதுக்கும் நான் வரல. நான் தான் தேவா. இங்க பாருங்க சார், இது ஃபேஷன் ஷோல லைவ் ஷோ. லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க. விக்ரம், ஜோக் பண்ணாதீங்க. இது லைவ். விக்ரம் குமார்னு யாரும் இல்ல, எல்லாம் வேஷம். தேவா தான் நிஜம். தேவா இது வரைக்கும் திவரோட வாழ்ந்தான். பணம், பவர் இருந்தா போதும்னு நினைச்சான். 4 வயசு பையன் என் கண்ணை பார்த்து கேட்டான், அங்கிள் சாவ பயமுடுத்துவியான்னு. இந்த பணம், பவர் அந்த சாவ பயமுடுத்த முடிஞ்சுதா? அவனை பழைக்க வைக்க முடிஞ்சுதா? டே கோல்டு, நீ தான்டா ஜெயிச்ச. 4 பேரை பயமுறுத்தி வாழறதை விட 4 பேரோட சேர்ந்து வாழறதுல சந்தோஷம் இருக்கு. 10 உயிரை எடுக்கிறத விட 1 உயிரை பழைக்க வைக்கிறதுலதான் சந்தோஷம் இருக்கு. நீதானே கேட்ட, யாராவது ஒருத்தர்கிட்டயாவது உன் பேரை சொல்ல முடியுமான்னு? அதுக்குதான் இங்க வந்திருக்கேன், எல்லார் முன்னாலேயும் என் பேரை சொல்றதுக்கு. திக்கு தெரியாத என் வாழ்க்கையில அவன் திடீர்னு வந்தான் ஜான்வி. அவனாலதான் என் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே வந்துச்சு. அவன் என் கண்ணை பார்த்து பேசும்போதெல்லாம் அவனை சின்ன பையன் நினைச்சேன். கடைசியில என்னையே சின்ன பையன் ஆக்கிட்டான். யாருக்குமே அடங்காதனா அவன் நல்ல குணத்துக்கு அடங்கி போயிட்டேன். நான் இங்க வந்ததுக்கு காரணம் அவன் தான். வாழ்க்கைன்னா என்னன்னு அவன் கிட்ட கத்துக்கணும். டாக்டர் தாஸ், எம்பிபிஎஸ், எம்எஸ், கோல்ட் மெடலிஸ்ட். He is the real hero. He is gold. பிரதர், அந்த போன கூட. தேவா, நான் தான் தாஸ் பேசுறேன். இப்பதான் அந்த ப்ரோக்ராம். தேவா, டேவிட், அவ்வளோ சிம்பிளா சரண்டர் ஆயிட்டா எப்படி? உன்னோட கோல்டு என்கிட்ட தான் இருக்கான். ஐ எம் வெயிட்டிங். பிரதர், அப்ப நீங்க உண்மையிலே தேவா குரூப் இல்லையா? Not now. Later. Later. Go.
தேவா எங்க? இப்ப நீ தானே தேவாவை இன்டர்வியூ பண்ண. தேவா எங்க? உனக்காக தேவா வருவானா? ஆங்ஸைட்டிங் செலக்ஸா 500 mg ஒரு டேப்லெட் இருக்கும், அதை போட்டுக்கோ. வெல்கம் தேவா, வெல்கம். ஃபைனலி நம்ம அக்கவுண்ட் செட்டில் ஆகிறதுக்குள்ள இப்படி மாறின எப்படி? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவனை விட்டுரு. என் தம்பிய கொன்ன, என் பிசினஸையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். சிம்பிளா நான் உன்னை மட்டும் கொன்னுட்டா என் பெயின் ரிவெஞ்ச் பேலன்ஸ் ஆகாதுல்ல? டேவிட், நானும் உன்ன மாதிரி தாண்டா இருந்தேன். கொலை பண்றது, பழி வாங்குறது, இதை விட்டா வேற எதுவும் தெரியாது. அதெல்லாம் வேஸ்ட். நான் முழுசா மாறிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீயும் மாறிடு. இப்படி திடீர்னு மாறுறதுக்கு நான் ஒன்னும் தேவா இல்ல டேவிட். தேவா தேவாங்கிற மெதப்புல நானும் இத்தனை நாள் வாழ்ந்தேன். இப்ப எல்லாம் அடங்கிருச்சு. நீ எப்படி அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கல, அவன் கூட 4 நாள் இருந்து பாரு. டேவிட்ங்கிற தலகணம் உனக்கு இறங்கி போயிடும். இட்ஸ் டூ லேட். ரவீந்தர், ஷூட் ஹிம். நீ படிச்ச ஸ்கூலுக்கு பிரின்சிபால் டானா? நான் மட்டும் தனியா போவேன்னு நினைச்சியா? எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். அவங்க வர டைம் ஆயிடுச்சு. ஃபயர்! பூஜா? இன்ஸ்பெக்டர் பூஜா. போலீஸா? எஸ். காதலிக்கிறேன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டல? நான் உன்னை ஏமாத்தல, என் டியூட்டியை தான் செஞ்சேன். ஆனா உன்னை காதலிச்சது உண்மை. நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பான்னு பார்த்தா அவன் டானு, நல்ல பொண்ணு கிடைப்பான்னு பார்த்தா அவன் போலீஸ். நான் டாக்டர்டா, என்ன சொல்றீங்க? தேவா,
தேவா, உன் பக்கத்துல கண் இருக்க, எடுத்துக்கோ. தேவா, அந்த கண் எடுத்து அவனை சுடு. தேவா, 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 புல்லட் இறங்கிருச்சுடா. உனக்கு எதுவும் ஆகாது தேவா, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆகாது. தேவா, தேவா, தேவா. Vitals are coming down. I think survival is very difficult. அப்போ புல்லட் அடிபட்டு என் கிளினிக் வந்த பயமா இருந்தது. ஆனா இப்போ அழுகையா வருது. உன்ன மாதிரி சொன்ன என்ன மாத்திட்டல. இன்னைக்கு நீ பண்ணது தப்பு. சாவு தேடி போறது தப்பு. சாவுனா அது வரும், நம்ம தேடி போக கூடாது. எனக்கு ஃப்ரெண்ட் நீ யாரும் இல்ல தேவா, நீ மட்டும்தான். லைஃப் நான் எப்படி இருக்கணும்னு நீ என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன. ஆனா அது எப்படி வாழும் நான் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் தேவா. நீ வர வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது தேவா. 60 ml பேக்ல எவ்வளவு சோடா ஊத்துறன்னு கூட எனக்கு தெரியாது. ரிவால்வர் வேற, பிஸ்டல் வேற, அதுக்கு 9 புல்லட், இதுக்கு 6 புல்லட். தேவா, தேவா, கோல்டு, அனஸ்தீசியா வேணான்னு சொன்னேனா? நீ பேசக்கூடாது தேவா. ஒருத்தன் சொன்னா அனாதை பணமா கிடக்க போற, அழ கூட பக்கத்துல எவனும் இருக்க மாட்டாங்க. அப்படி சொன்னவன் எனக்காக இப்ப அழுதுட்டு இருக்கான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் ஆகாது. கோல்டு, உன் கூட சேர்ந்து இப்ப கடைசியா ஒரு பெக் அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. கடைசியாவா? நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குடிக்கணும், ஊரை சுத்தணும், உன்னோட ஃபேவரட் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும். எப்போ இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு. மாறினா லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்ன. இப்போ சாவு கூட தேவா, தேவா, நேத்து மாஃபியாக்கும் போலீஸ்க்கும் இடையே நடந்த தாக்குதல்ல அடிபட்ட தேவா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக டாக்டர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இத்துடன் ஆபரேஷன் தேவா முடிவடைகிறது. என் காதல் நீதானே மலரே, என் சுவாசம் நீதானே உயிரே. வாழ்வே மாயம், உலகே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். சர்ஜரி பண்ணது நான் தான் தேவா. நீ ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. நான் வெளியே போய் எல்லாத்தையும் செட் பண்றேன். குட் நைட்.
கொஞ்சம் மோகன் சார் எல்லாமே ரெடியா? 3 புல்லட்ல ஒரு புல்லட் நெஞ்சில பாஞ்சதுனால லெஃப்ட் ஹார்ட் ஆர்டரியம் ரைட் இம்ப்ரோவைசேஷனா ரைட் ஹார்ட் ஆர்டரியம் சிவியரா டேமேஜ் ஆகி ஆபரேஷன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே தேவா மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய பாடியை மார்ச்சரிக்கு அனுப்பிட்டோம். மார்ச்சரி ரெடி, பாடி ரெடி. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு மூர்த்தி சாரோ ரெடி. நீங்க ரெடியா? கீழே போலீஸ் இருக்காங்களா? கீழ இருந்து மேல வரைக்கும் இருக்காங்க. அப்ப உடனே இத பிரஸ் ரிலீஸ் டைப் பண்ணி சைன் நான் தானே போடணும். He is the one behind the organ donation இல்லையா? ஃபேர் பண்ணி கொடு, சைன் பண்ணி கொடுக்குறேன். Take him. டாக்டர் தாஸ் MBBS MS கோல்ட் மெடலிஸ்ட். லைஃப்ல முறை போய் சொல்லிருக்கல. நான் ஒன்னும் போய் சொல்லல. மனுஷங்களுக்கு கூட தேவா செத்து போயிட்டான். என் ஃப்ரெண்டு தேவா மட்டும் தான் அவரோட இருக்கான். நம்மள மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற மனிதாபிமானத்தை வாழ வைக்கிற டாக்டர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல. உன்ன மாதிரி. அடுத்த ஸ்டாப்பிங்க. ஓ இஷ்டம் கோல்டு. The world is ours. ஹலோ இன்ஸ்பெக்டர் பூஜா, உங்களை பார்த்து கத்துக்க. இங்க வா.